ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடாமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விமினுடைய ஒரு ஆன்சர் தான். இதை நேம் வந்துட்டு ஹீ அண்ட் மீ தி பர்ஃபெக்ட் பார்ட்னர். ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறாண்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பாஸ் வந்து நின்றுருக்காங்க. டைம் இப்போ ஒரு 6 o'clock இருக்கும். ஏர்லி மார்னிங் தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த வீட்டுடைய பாஸ்வேர்டு போடுறாங்க. பாஸ்வேர்டு போட்டது வீட்டை டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக உள்ளே அனுப்பிச்சாகிறாங்க அவங்க லக்கேஜோட. உள்ளே வந்து பார்த்தாக்க அப்படியே அவ்வளோ ஷாக்காக இருக்குது. எனக்கு வீடு அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. என்னது இது சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. எனக்கு சோஃபாவில் ஒரு ஷூ, அதுக்கப்புறம் சாக்ஸு, அதுக்கப்புறம் நிறைய திங்ஸு, டவலு, சார்ஜர் சொல்லிட்டு, சிப்ஸ் பாக்கெட் சொல்லிட்டு கண்ணா ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடு. இதை பார்க்குறாங்க. உண்மையாகவே இது நம்ம வீடு தானன்ற அளவுக்கு இருக்குது. எனக்கு எவ்வளோ வீடு நீட்டாக குவாய்ட்டு அழகாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தா வீடு மெஸ்ஸியாக இருக்குது. அவங்க அப்படியே இருந்துட்டு அந்த சூட்கேஸ் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அவங்களோட கோட்டை ரூம் பண்ணிட்டாங்க. கோட்டை ரூம் பண்ணிட்டு அப்படியே கிச்சன் போகிறாங்க. கிச்சன் போய் பார்த்தாக்கா அது அதை விட மோசமாக இருக்குது. இந்த கப் நூடுல்ஸ் சாப்பிட்டது அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் அங்கங்கே மெஸ்ஸியாக திங்ஸு ஒரு மாதிரி இருக்குது. உண்மையாகவே நம்ம வீடு தானான்ற மாதிரி இருக்குது. அவருக்கு பார்க்கவே முடியல. ஏன்னா அந்த வீடு அவ்வளோ நீட்டாக குவாய்ட்டாக வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க அந்த பர்சன். ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்குது. ஓ, 4 நாளுக்கு அந்த வீடு இப்படி தான் இருக்குமா அப்படி சொல்கிற அளவுக்கு பார்க்குறாங்க. இதான் ஃபஸ்ட் டைம் வெளில போயிருக்கேன். இது வரைக்கும் அந்த மாதிரி போனதே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் ஃபாரின் மீட்டிங் போனேன். ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வீட்டு நான் பார்த்ததே கிடையாது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கக்கா, அவங்க ட்ரெஸ்ஸை போய்ட்டு சேஞ்ச் பண்ணுறாங்க. சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு கையில் வந்து ஹேண்டில் வந்து க்ளவுஸ் போடுறாங்க. க்ளவுஸ் போட்டு ஏன்னா அந்த பர்சனுக்கு ரொம்ப நீட்டாக இருக்க தான் பிடிக்கும். இப்போ பார்க்குறாங்க கிச்சனில் வெசல்ஸ்லாம் அப்படி அப்படி இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எவ்ரி திங் ரொம்ப பர்ஃபெக்டாக. அந்த வீடு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டோட்டலாக இருக்குது. ஈவன் மாப் வரைக்கும் போட்டுறாங்க. வீடு மாப் போட்டு ரொம்ப பரவாயில்ல அழகாக வச்சுட்டாங்க. அப்பாடா, இப்போ தானே வீடை பார்க்குற மாதிரி இருக்குது சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிச்சன் பார்க்குறாங்க. எல்லாம் நீட் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணாக்க வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது. ஓ, இதெல்லாம் சாப்பிட வீட போலையே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. எல்லாம் அப்படி அப்படி இருக்குது. அப்போ கப் நூடுல்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா வெஜிடபிள் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து அந்த க்ளவுஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வெஜிடபிளாக கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு எல்லாமே வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெரைட்டி குக் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு பெட்ரூம் பார்த்தாக்கா ஒரு அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு பசங்க வந்துட்டு அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணுறாங்க. ஆஃப் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பார்த்து அவங்க மேலே ஒரு குட்டியாக ஒரு அழகாக குழந்தை படுத்துருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு 4 years இருக்கும். இப்போ அவங்க பார்க்குறாங்க. லென் சொல்லுவாங்க பாரு அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போ அந்த குழந்தை தான் வந்துட்டு அம்மா அப்போ தூக்கம் வருது சொல்கிறாங்க. தூக்கம் வருது. அப்போ ஸ்கூல் போவேன் வா. நான் போக மாட்டேன். இதை போக மாட்டியாச்சு உங்க பாரு, உங்கள் டாடா வேறு இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. உன்னையும் கூட்டிகிட்டு போயிட்டு விடணும். நானும் போகணும். எனக்கு இந்த ஒர்க்கெலாம் பண்ணி பழக்கமே தெரியுமா. உங்கள் டாடா வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்து பழகிட்டான். இப்போ பாரு நம்மளே செய்யணாக்கா எப்படி செய்யுது, எனக்கு எப்படி பண்ணணும் கூட தெரியாது தெரியுமா அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் க்யூட்டாக பழம்பிட்டுருக்காங்க. இப்போது அந்த பேபி தான் வந்துட்டு அச்சு மம்மா நீ எதுக்கு வந்துட்டு இப்படி ஃபீல் பண்ணுற அப்படி சொல்லி கேட்குது. பின்ன நான் என்ன பண்ணிட்டேன் நீயே சொல்ல. நம்ம வந்துட்டு குக் பண்ணி சாப்பிட்றதே இல்லை. நேற்று கூட கப் நூடுல்ஸ் சாப்பிட்டு சமாளிச்சிட்டோம். ஃபுட்டு வெளில ஆர்டர் பண்ணாலும் உனக்கு எனக்கு ஒத்துக்காது. நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. டேடா வரட்டும், டேடாவை திட்டிடலாம் என்ன அப்படி சொல்லிட்டு வந்து பேபி சொல்கிறது எதுக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. பின்ன நம்ம 2 பேரும் விட்டுட்டு போகணும் தப்பு தானே சொல்கிறாங்க. இல்லை அவர் ஒர்க்கு விஷயமா போயிருக்காரு. இது வரைக்கும் போனதே இல்லை. அவருக்கு இப்போ தானே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அதனால் ஒரு ஒர்க்குக்கு போயிருக்காரு. அப்போ தானே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இம்ப்ரூவ் ஆக முடியும் சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஃபேமிலி வந்து க்ரோத் ஆகும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி நம்ம போய் தெரிஞ்சு குளிப்போம்மா, டைம் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தூக்கம் வருது மம்மா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தான் தூக்கம் வருது. ஆனால் நான் ஹாஸ்பிட்டல் போகணுமே அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பசங்களும் டாக்டர் ஓகேவா. நான் ஹாஸ்பிட்டல் போகணும், அப்புறம் நீ ஸ்கூல் போகணும், நம்ம 2 பேரும் போகணும்ல. நம்ம வந்து சமத்து பிள்ளைங்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம சமத்து தான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்காங்க. பெட்டில் படுத்துட்டு பார்க்குறாங்க. சரி போமா சொல்கிறாங்க. சரி மம்மா எந்திரிங்க சொல்கிறாங்க. நீ எந்திரிச்சா நான் எந்திரிக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அது குழந்தை எந்திரிச்சிச்சு. குழந்தை எந்திரிச்சதுக்கப்புறம் அது பாஸ் எந்திரிச்சிட்டாங்க. வேறு யாரும் நம்ம ஜிமின் ஓகே ஜிமினோட பேபி தான் அது. 2 பேரும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு போய்ட்டு டேரெக்டாக ரெஸ்ட் ரூம் தான் போகிறாங்க. 2 பேரும் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு குளிக்கும்போது கூட 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் அந்த பேபி மேலே தண்ணி ஊற்றுறதும் அந்த பேபி ஜிமின் மேலே வந்துட்டு அந்த ஃபாகில் எடுத்து போட்டுருக்கும். இப்படி 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபன் பண்ணி குளிச்சு முடிச்சுட்டு பார்க்குறாங்க. இப்போ மேபி தான் வந்துட்டு அம்மா எனக்கு பசிக்குது சொல்கிறாங்க. அச்சோ பசிக்குதா, பட் மில்க் வந்து ரெடி பண்ணி தரவா, மில்க்கும் ப்ரெட்டும் சாப்பிட்றியா அப்படி கேட்குறாங்க. இப்போ பேபியும் சரி உங்கள்கிட்ட எதுவும் செய்ய தெரியாத சொல்லி பேபி சொல்லுது. அச்சோ ஜிமி நான் பேச மூணு வச்சுக்கிறாங்க. சரி நான் ஒன்றும் சொல்லி சரியா அப்படி சொல்கிறது. பேபி கொஞ்சிட்ருக்கு. இப்போ 2 பேருமே வராங்க. வெளில வந்துட்டு ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. போமா சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அவங்க பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ரூம் வந்து சவுண்ட் ப்ரூஃப் இருக்கும். அப்புறம் வெளில என்ன நடந்தாலும் உள்ள கேட்காது. அப்படி ஒரு ரூம் தான். இப்போ அந்த ரூம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நிறைய சவுண்டு கேட்குது. என்னக்கா ஒரு மாதிரி அந்த குக்கர் விசில் சவுண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி குக் பண்ணுற ஒரு பர்சன் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, நம்மளை தாண்டி இன்னொருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற சவுண்டே இப்போ தான் அவங்களுக்கு கேட்குது. என்னது இதை சொல்லிட்டு 2 பேர் பார்க்குறாங்க. வீடை பார்க்குறாங்க. வீடை பார்த்தா ஷாக்கிங் ஆகிடுது அவங்களுக்கு. அம்மா சொல்கிறாங்க. இல்லை இதெல்லாம் என்னது நேற்று
நைட்டு நம்ம 2 பேரும் தானே இதெல்லாம் பண்ணோம், அது எப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதானே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. டாட்டா வந்துட்டாரே நான் அப்படி சொல்லிட்டு பேபி கேட்குது. இல்லையே 2 days ஆஃப்டர் தானே வரேன்னு சொன்னார் அப்படி சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேறு யார், நம்ம வீட்டுக்கு வேறு யாரும் வரமாட்டாங்களே, நம்ம வீட்டில் நீ நான் டாட்டா அவ்வளோதானே சொல்லிட்டு பேபி கேட்குது. கஜ்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீனு நானும் டேட்டா அவ்வளோதான், இப்போ நம்மளை தாண்டி யார் இருப்பா அப்படி சொல்லிட்டு. அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வேளை டேட்டா வந்திருந்தா சர்ப்ரைஸாக அப்படி சொல்கிறாங்க. சர்ப்ரைஸா? டேட்டே அவ்வளோ சர்ப்ரைஸாக பண்ணதே இல்லையே, இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம விட்டு வெளில போயிருக்கா. சர்ப்ரைஸாக வருவோன்னா என்ன அப்படி சொல்லிட்டு ஜிம்மி கேட்குறாங்க. வாமாம்மா போய் பார்ப்போம் அப்படி சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு இப்போ 2 பேரும் போயிட்டுருக்காங்க, நடந்தால் போயிட்டுருக்காங்க. இப்போ ஃபைனலாக அவங்க போயிட்டு பார்க்குறாங்க, கிச்சன்கிட்ட என்ட்ரி ஆகுறாங்க. பார்த்தாக்கா ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம டே தான் ஏப்ரன் வியர் பண்ணிவிட்டு அப்படியே வெரைட்டி குக் பண்ணிட்டு இருக்காரு. வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் நிறைய வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, பேபி பார்க்குறது ஷாக் ஆகிறாங்க. டே அப்படி சொல்லிட்டு நம்ம 2 பேரும் கூப்பிட்றாங்க, சேர்ந்து ஒரே மாதிரி தான் கூப்பிடுவாங்க. அவங்க திரும்பி பார்க்குறாங்க, திரும்பி பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் வந்துட்டு ஒரு 1 week ஆஃப்டர் பார்க்குறாங்க. அவர் 2 பேபிஸையும் பார்த்து அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. அதை நம்ம ஜிம்மிலையும் டே வந்து பேபி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாரு. அதனால தான் இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அம்மா போத் பேபிஸ் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. டே நீ எப்போ வந்து அப்படி கேட்குறாங்க. மார்னிங் தான் என்னோட பேபிஸ் தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அதனால் மீட்டிங் வந்துட்டு அவசரமாக எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டேன். சரியா எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க்கு முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வர முடிஞ்சிச்சு. அதனால தான் சொல்கிறாங்க. அப்படின்னா நீ சரியாக தூங்காமல் நீ வந்துட்டு டே நைட்டாக ஒர்க் பண்ணியிருப்பா அப்படி தானே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டானே அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஏன்னா டே அப்படி தான் ஒர்க் பண்ணியிருப்பாரு. டெட்டினி அப்படி பண்ணி அங்கே பாரு கம்பல்சரி தூக்கத்தை வந்து அவாய்ட் பண்ணாக்கா ரொம்ப வந்து நிறைய ப்ராப்ளம் வரும் டேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஜஸ்ட்டு 2 days தானே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ வந்துட்டு நான் டே நைட்டாக ஒர்க் பண்ணி தானே சீக்கிரம் வந்திருக்கு அதானே சொல்கிறாங்க. சரி சாரி இங்கே வா அப்படி கூப்பிட்றாங்க. நான் வரமாட்டேன் போ அப்படி சொல்கிறாங்க. பேபி சொல்லுது. ஆமாம்மா நாங்கள் வரமாட்டேன் போ அப்படி சொல்கிறாங்க. எது டே இங்கே பாரு உங்கள் 2 பேர் பார்க்குறதுக்காக அவ்வளோ அவசரமாக அங்கே வந்தேன், நீங்கள் 2 எப்படி கோச்சிட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க. உன்னை யார் வர சொல்ல போ அப்படி சொல்கிறாங்க. எது போவா சொல்கிறேன். எங்கே போக சொல்கிறாங்க. எங்கன்னா போக சொல்லிட்டு வந்துட்டு உட்காந்துறாங்க சோஃபாவில். ஐயோ என்னது கோச்சிக்கிட்டாருங்க, சர்ப்ரைஸ் ஆகிடுவானுங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பானுங்க பார்த்தா அப்படி கோச்சிட்டு இருக்கானுங்க சொல்லிட்டு முட்டே வராங்க. டீச்சர் அவங்க பாருங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு போட்டு என்ன மட்டும் எத்தனை நிமிஷம் இருக்கா, ஹெல்த்தை கேர் பண்ணணும் இப்படி இருக்கக்கூடாது சொல்லிட்டு நான் எத்தனை நிமிஷம் இருக்கா, நீ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. சரி ஓகே அப்போ என்ன விடுங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க 2 பேரும் வீட்டில் சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்க நாங்கள் என்ன பண்ணோம், நான் வந்து ஸ்கூல் போனேன், அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, அப்புறம் நாங்கள் வந்துட்டு வீட்டில் இருந்தோம் சமத்தாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நான் பேபி சொல்கிறது ஜிமின் டே பார்க்குறாங்க. ஓ நீங்கள் 2 பேரும் சமத்தாக இருந்தீங்க சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் டிங்கு மண்டையாடுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஏன்டா நான் இல்லைன்னு தோணுங்க, கிச்சனுக்குள்ளே போனீங்கன்னாலே தெரியலடா, அந்த ஹாட் வாட்டர் சூஸ் பண்ண தான் போயிருப்பீங்க போல, தாண்டி வேறு எதுக்கும் நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. வாங்கி வச்ச வெஜிடபிள் அப்படியே இருக்குது, நான் வந்துட்டு ஊருக்கு போகிறேன்னு எனக்கு என்ன சொன்னேன், எல்லாமே வந்துட்டு குக் பண்ணி எல்லாமே வாங்கி வச்சிருக்காச்சு. மீன் உனக்கே குக் பண்ண தெரியல கூட நீ குக்கிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணு அப்படி சொல்லிட்டு நீ மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி எல்லாமே போட்டு அது குக் பண்ணி தரும் நான் சொன்னேன். உனக்கு இவ்வளோ நான் சொல்லிக் கொடுத்த கூட நீ எதுவுமே குக் பண்ணவே கிடையாது. 2 பேருக்கு அப்புறம் நூடுல்ஸ் தான் சாப்பிட்ருக்கீங்க. அப்புறம் வீடு பாரு, வீட்டை என்ன இவ்வளோ மெஸ்ஸே வச்சிருக்கீங்க, இப்படி தான் உங்களுக்கு நிறைய எதுனா ஆகிடாதா, அது ஹைஜீனிக்காக இருக்க வேணாமா, இன்ஃபெக்ஷன் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு டே தான் அவ்வளோ ஒரே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேர் பார்க்குறாங்க. அது நாங்கள் எங்களுக்கு டைம் இல்லை அதான் சொல்கிறாங்க. இது டைம் இல்லை, வீட்டுக்கு வந்ததும் நல்லா டிவியை போட்டு நல்லா ஆட்டம் போட்டுட்டு சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இப்படி தான் நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லையே அப்படி சொல்கிறாங்க. போய் சொல்லாது, ஜிம்னிக்கெல்லாம் தெரியும் உன்னை பற்றி, உனக்கு வந்து குக் பண்ண வராது எனக்கு தெரியும், ஆனால் நான் தான் சொல்லி கொடுத்தேனே அதை வச்சு குக் பண்ணி சாப்பிட்ருக்கோம்ல ஹெல்த்தியாக. 2 பேரும் சொல்கிறாங்க. இது என்ன உங்கள் ஃபேஸில் அப்படி இருக்க சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா 1 வீக்காகவே 2 பேர் சரி சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இது என்னடா ஃபேஸில் அப்படி ஒட்டி போயிருக்கு சொல்லி கேட்குறாங்க. அது சொல்லிட்டு 2 பேர் முடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் சரி சாப்பிடல அதானே அப்படி கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை நாங்கள் சாப்பிட்டோம் சொல்கிறாங்க. போய் சொல்லாத ஜிம்மி எனக்கு தெரியும், இவனுக்கா ஸ்கூலில் வந்து ஃபுட்டு கொடுத்துருவாங்க, நீ எப்படி சாப்பிட்டியா இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஏன்னா லஞ்சுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஸ்கூல்லேயே ஃபுட்டு கொடுத்துருவாங்க. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் மில்க் வீட்டில் தான் குடிச்சிட்டு போவா. ஜிம்மி பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. அங்கே பாரு அவனுக்கு கூட ஸ்கூலில் கொடுத்துருவாங்க, நீ என்ன பண்ண கேண்டீனில் சாப்பிட்டியா இல்லையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேன் டே சொல்கிறாங்க. போய் சொல்லாத ஜிம்மி சாப்பிட்ருக்கவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு டே தான் திட்டுறாங்க. அப்படி இல்லை டே சொல்கிறாங்க. அங்கே பாரு இந்த ரீசனுக்காக மட்டும்தான் நான் 2 days வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு வந்தது. 2 days பிஃபோர் நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கு ரீசன் இதானே ஓகேவா, நீங்கள் 2 பேரும் இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட எப்படி தான் சொல்லி சமாளிக்கிறது, நான் இல்லை நீங்கள் எப்படி தான் இருப்பீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ 2 பேர் பார்க்குறாங்க. நாங்கள் தான் நீங்கள் இல்லைமா இருக்க மாட்டோமே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அதுக்காக தான் நான் சீக்கிரம் கிளம்பி வந்தேன். வந்து பார்த்தாக்கா வீடு எவ்வளோ மெஸ்ஸாக இருக்குது, வீடு மெஸ்ஸாக இருக்கணும் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் சரியாக சாப்பிடாம இருக்கீங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவும் பேபின்னு ஜிமின்னு பார்க்குறாங்க. சாரி டேட்டா அப்படி சொல்லிட்டாங்க. சாரி டே ஜிமின்னு சொல்கிறாங்க. சாரி பூரின்னுக்கிட்டு அப்படி டே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எத்தனை டைம் இருக்காங்க, அப்புறம் ட்ரெஸ்ஸாக சாப்பிடாது, அது வந்து அன்ஹெல்தி அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. நான் என்ன டே பண்ணட்டும், எனக்கு சுத்தமாக குக் பண்ண வராது, அது வீட்டுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சா, எனக்கு என்ன பண்ணவே தெரியல. அப்புறம் நான் கேட்டேன்
லின்னு சொன்னால் இது கப் நூடுல்ஸ் மட்டும் குக் பண்ணி கொடுமாம்மான்னு சொன்னால் சரின்ட்டு நாங்கள் 2 பேரும் அதை சாப்பிட்டோம் அப்படி சொல்லிட்டு போயாச்சுன்னு சொல்கிறாங்க. அச்சோ நான் என்னன்னு சொல்லுவேன், இதுக்கு தான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போகிறதே இல்லை. இந்த மீட்டிங்கில் எனக்கு ஒரு விஷயம் இல்லை சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது, நீ வந்துட்டு இந்த மாதிரி மீட்டிங்கில் அட்டன் பண்ணாதானே நீ வந்துட்டு கொஞ்சம் க்ரௌண்ட் ஆக முடியும், நம்ம கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் க்ரௌண்ட் ஆகும்லாம் சொல்கிறாங்க. என்னத்தை எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைடா, எனக்கு நீங்கள் 2 பேரும் தான் இம்பார்ட்டன்ட் சரியா சொல்கிறாங்க. சரி சரி நீ கோவப்படாத, காட்டி கோவப்படாத சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு நம்ம டேவோட சிக்ஸை போய்ட்டு ஒரு மாதிரி ஹேண்ட் வச்சு பிடிச்சிக்கிட்டு ஒரு ப்ளே பண்ணுறாங்க. டே வந்து முன்னாடி தான் உட்காந்துருப்பாரு அந்த டீப்பாயில். இப்போ டே பார்க்குறாங்க. அப்புறம் 2 பேருமே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் வந்துட்டு ஒரு லேப்பில் உட்கார வைக்கிறாங்க. ஒரு சைடு பேபி இன்னொரு சைடு டேவும் ஜிம்மில் உட்காடுறாங்க. அப்புறம் என்னோடய குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படி கேட்குறாங்க. நாங்கள் 2 பேரும் நல்லா இருக்கோம். அப்புறம் எங்கள் டேட்டே எப்படி இருக்கான் சொல்லிட்டு 2 பேருமே கேட்குறாங்க. உங்கள் டேட்டே உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணலாமா, நீங்கள் எல்லாமே அவனுக்கு தூக்கம் கூட வரலையா, நீங்கள் பண்ணுற சேட்டை நீங்கள் எல்லாமே அவனுக்கு வந்துட்டு டேஸே போகலையாம்மா, ஓகேவா, நல்லா ஓடி வந்துட்டானா உங்களை பார்க்க அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம்மும் பேபியும் சேர்ந்து டேவோட சிக்ஸை கிஸ் பண்ணுறாங்க. நாங்களும் மிஸ் பண்ணோம், மிஸ் யூ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்லும்போது தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேருமே. ஏன்னா டேக்குன்னு இருக்கிறது வந்துட்டு நம்ம ஜிமினும் பேபி மட்டும்தான், வேறு யாரும் ஒரு கிடையாது. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு சொல்லிட்டு யாருமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க ஆனால் ஃபேமிலின்னு யாருமே கிடையாது. எனக்கு நம்ம டே வந்து ஒரு ஆர்ஃபன் பையன், நம்ம ஜிம் வந்து ஒரு பெரிய பில்லியனர் விட்டு பையன் தான். நம்ம டே ஜிம் லவ் பண்ணி அவங்க ஃபேமிலியை எதிர்த்து மேரேஜ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நாங்கள் ரொம்ப பசியில் இருக்கோம் சொல்கிறாங்க. ஏன்னா பசிக்குதா ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எல்லாமே குக் பண்ணிட்டு வாங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் டைனிங் டேபிள் உட்கார வைக்கிறாங்க. இப்போ 2 பேருக்கும் தேவையான ஃபுட் வந்து போட்டாங்க. நாங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேரும் குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னாச்சு சாப்பிடுங்க சொல்கிறாங்க. என்ன எங்களை சாப்பிட சொல்கிறா அப்படி கேட்குறாங்க. வேற என்ன பண்ணணும் சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஸோ டேவே கிட்ட வரங்கிட்ட வந்துட்டு 2 ஸ்பூன் எடுக்கிறாங்க. இப்போ நாங்கள் 2 பேருக்குமே ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க சேம் டைமே. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. போதும் எனக்கு சொல்கிறாங்க. இது போதுமா அங்கே பாரு இவ்வளோ சாப்பிட்டு முடிக்கிற சொல்கிறாங்க. டேட்டி வயிறு வந்துட்டு வலிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னாக்கா 1 வீக் சரி சாப்பிடாம வந்திருக்க, நீ ஒரு டாக்டர் வேறு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு நீ திட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குது. ஆமாட்டா அம்மா திட்டாதான் சொல்கிறாங்க. ஆமாம் நீ சாப்பிட்டு வந்துரு அப்படி சொல்லிட்டு டேஸ்ட் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிம் நான் டைமுக்கு சாப்பிட, நீ டாக்டராக இருக்கா, நீ மற்றவங்களை அட்வைஸ் பண்ணுற, நீ வந்து கரெக்டாக இருக்கியா ஃபஸ்ட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் இனிமேல் கரெக்டாக இருப்பான்னு சொல்கிறாங்க. நீ இனிமேல் கரெக்டாக இருக்குது என்ன நானே உங்களை பார்த்துப்பேன் நான் கரெக்டாக சொல்லி இப்போ 2 பேருக்கு ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மும் பேபி பார்க்குறாங்க. அப்படியே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே டேவோட ஹேண்டில் ஒரு ஸ்பூன் வாங்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அப்படியே ஃபுட் எடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து நினைச்சாங்க. டே பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறாங்க. ஆக்காட்டே சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறேன், எங்களுக்கு தெரியும் நீ சரியாக சாப்பிட்டுக்க மாட்டேன் 1 வீக்காக எங்களை நினச்சிட்டு நீ ஒரி பண்ணிட்டே இருந்திருப்பா. நாங்களும் எதையும் ஒன்று சாப்பிட, நீ அது கூட சாப்பிட மாட்டேன் சரி ஆக்காட்டே சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வந்து ஃபிட் பண்ணி விடுறாங்க. டேவும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா டே மேலே 2 பேருக்கும் பயங்கர பாசிட்டிவ் உள்ள ஜலஸ் அதிகமாக இருக்கும். இப்போ டே பார்க்குறாங்க. போதும் சொல்லிட்டாங்க. நோ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படி ஃபிட் பண்ணி விடுறாங்க. நம்ம டேவும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. உண்மையாக சொல்லுவா எனக்கு இன்றைக்கி தான் ஹாப்பியாகவே இருக்குது. இந்த பிஸ்னஸ் ட்ரிப் இது எனக்கு ஒரு விஷயமே இல்லை. எனக்கு சந்தோஷம்ன்றான்னு எனக்கு 2 பேர் மட்டும் தான். நீங்கள் 2 பேர்லாம் வச்சுக்கேன் கண்டிப்பாக வாழவே முடியாது டே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எங்களால் இந்த ஆசை 2 பேர் கூட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பேபி பார்க்குற டேட்டா இங்கே பாரு நீ வந்துட்டு எமோஷனல் ஆகக்கூடாது சரியா சொல்கிறாங்க. சரி நான் எமோஷனல் ஆகலை டே சொல்கிறாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம் பார்க்குறாங்க. அச்சோன்னு டைம் ஆகுது, இன்றைக்கி நேரமாக போகணும், டியூட்டி இருக்குது சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி வா நான் ட்ராப் பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குறது டேட்டா என்ன ரெடி பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஓகே வாங்க சொல்லிட்டு டே போய்ட்டு எல்லா வெசல்ஸ் எடுத்து வச்சுட்டு அகைன் வராங்க. வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் பண்ணது டே பார்க்குறாங்க. இங்கே பாரிச்சு இந்த கோட்டில் வாஷ் பண்ண இல்லையா கேட்குறாங்க. நான் வாஷ் பண்ண டே சொல்கிறாங்க. ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. நல்லா ஸ்மெல் இல்லை. என்னடா நல்லா ஸ்மெல் இல்லை சொல்கிறாங்க. அது வாஷ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ டே கேட்குறாங்க. இந்த லிக்விட் போட்டியா அது போட்டியா இது போட்டேன்னு கேட்குறாங்க. ஏன்னா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறா இல்லையா, அதில் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது சொல்லிட்டு நிறைய வந்து விஷயம் பண்ணுவார் டே வந்துட்டு. ஜிம் பார்க்குறாங்க. நான் அதெல்லாம் போடலாம் சொல்கிறாங்க. ஸ்மெல்லே நல்லா சொல்லிட்டு டே தான் தூக்கி போட்டுறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க. போயிட்டு வாட்ரு ஓப்பன் பண்ணால் அங்கே நியூவாக ஒரு கோட் இருக்குது, ஒயிட் கோட்டு டாக்டர் கோட்டு வாங்கி வச்சுருக்காரு. இதை எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இதை சொல்கிறாங்க. நான் உனக்கு 4 வாங்கி வச்சுருக்கேன் ஓகேவா, இதை ஒன்று யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டு தான் இப்போ வந்து ஒன்று எடுத்துறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அந்த பக்கம் பேபியும் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ ஷாக்ஸ் எல்லாம் எங்கே போச்சு சொல்கிறாங்க. கரெக்டாக அங்கங்கே போடுங்க அப்புறம் கிடைக்கும் சொல்கிறாங்க. இப்போ டே போய்ட்டு நியூவாகவும் ஒன்று எடுக்கிறாங்க. இந்த வீட்டில் எந்த திங்ஸ் எங்கே இருக்குது சொல்லிட்டு டேக்கு மட்டும் தெரியும். ஜிம்முக்கும் சரி பேபிக்கு சரி அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாது. 2 பேரும் வந்து குழந்தைங்களாவே இருப்பாங்க. யார் குழந்தைன்னு கூட டேக்கு தெரியாது. அந்தளவுக்கு 2 பேரும் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருந்துட்டு இருப்பாங்க. பச்சை டே போய்ட்டு 2 ஷாக்ஸ் எடுக்கிறாங்க. 2 குழந்தை கடந்தும் ஜிம்மில் கடந்து உட்காருங்க சொல்கிறாங்க. 2 பேரும் உட்காராங்க. டே தான் அவங்களுக்கு கீழே உட்காந்துட்டு அவங்க ஷாக்ஸாக போட்டு விட்றாங்க. ஜிம்மின் டேவே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்னன்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னென்னு கேட்குறாங்க. ஒன்றும் சொல்லிட்டு அந்த ஜிம்மில் தான் செக் பண்ணுறாங்க. அவருக்கு புரியுது அது வந்து எமோஷனலாக ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனல் ஷாக்ஸ்லாம் போட்டு விட்டாங்க. டேன்னு சொல்கிறாங்க. டேட்டா சொல்கிறாங்க. போயிட்டு ஒரு பேக்கில் எடுத்து வச்சுக்கோ போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி போகுது ஜிம்மில் இருக்கிறாங்க போகிறோன்னு சொல்லிட்டு இப்போ டே அப்படி ஜிம்மில் லைட்டாக வெளில புஷ் பண்ணுறாங்க.
இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. என்னாச்சு என் தங்கம் என்னோட ரொம்ப சேடாக இருக்குது சொல்கிறாங்க. அது உன்ன மாதிரி யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் உன்னோட வேலையோட அப்பா அம்மாவுக்கு புரியல சொல்கிறாங்க. அச்சோ அவங்களுக்கு புரிஞ்சானே புரியாட்டி என்ன, அதான் நீ எனக்கு கிடச்சிட்டல அப்புறம் என்ன சொல்லி கேட்குறாங்க. இருந்தாலும் எனக்கு எனக்கு ஆசையாக இருக்குது அவங்கள புரிஞ்சுக்கிறவங்கள அக்செப்ட் பண்ணி சொல்கிறாங்க. பரவாயில்லடா அவங்க அக்செப்ட் பண்ணிங்கன்னா பரவாயில்ல சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கல, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பாரு. நான் அங்கேருந்துக்கும் இங்கேருந்துக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஈவன் அங்கே இருந்தால் கூட என் ஷாக்ஸை நான் தான் போடுவேன், வேறு யாரும் போட்டு விட மாட்டாங்க. அவ்வளோ போயிட்டு இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் பண்ணி விடுவாங்க. நான் ஒன்று சின்ன பையன் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே பாரு நீ வந்துட்டு நான் இவ்வளோ பெரிய பையன், நான் ஒரு டாக்டர், எனக்கு ஆல்மோஸ்ட் 24 இயர்ஸ் ஆகுது. ஆனால் நீ பாரு எனக்கு எல்லாம் நீ தான் வேர் பண்ணி விட்ற, நீ தான் என்ன போட்டு விட்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் பண்ணுவேன், நீ என் ஒய்ஃப் ஆச்சு, என்னோட ஃபஸ்ட்டு பேபி ஆச்சு, நான் பண்ண மாதிரி யார் பண்ணுவேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உனக்கு தெரியுமா நான் அந்த பர்த்டே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதனால தெரியுமா உன்னால தான். சரியா உன்னால் மட்டும் தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா ஜிம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணுறதுனால இல்லை, என் மேலே இவ்வளோ லவ் இவ்வளோ கேர், உன்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. நீ வந்துட்டு ஒரு பொக்கேஷன் மாதிரி, நீ அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைச்சிட மாட்டேன். ஆனால் எனக்கு கிடைச்சிருக்க, நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டே கொடுக்க மாட்டேன். யூ ஆர் மைண்ட் ஃபார் எவர் டே சொல்கிறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ஆமாம் சொல்கிறாங்க. உண்மையான உனக்கு ஒருத்தான பாசனாக சொல்கிறாங்கக்கா. அச்சோ டேட்டே நீ மட்டும்தான் எனக்கு ஒருத்தான பாசம் சரியா, உன்னை தவிர வேறு யாரும் என் லைஃப்பில் இப்படி இந்த அளவுக்கு என்னை பார்த்துக்கவே முடியாது. உன்னை தாண்டி வேறு யாராலும் என்னை புரிஞ்சிக்கவே முடியாது. பார்க்குறதுனா ஒரு பிள்ளைனரோட பையனாக இருக்கலாம், ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ஜஸ்ட் பேசிக் குக்கிங் தெரியாது, ஒரு அவன் வீட்டை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ண தெரியாது, எதுவுமே தெரியாது. என் வீட்டில் அப்படி வளர்த்துருக்காங்க. என்ன ரிச்சான பையனாக தான் எல்லாமே கற்றுக்கிட்டு இருந்திருக்கணும். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் என்னை பண்ணி பாரு எனக்கு எப்படி என்ன வந்து நான் உண்மையை சொல்ல நான் அன்பர்ஃபெக்டான ஒரு பாசம்னு சொல்கிறாங்க. நோ பாரு நீயும் நானும் தான் அந்த சிறந்த ஜோடி சரியாக சொல்கிறாங்க. யூ அண்ட் மீ தி பர்ஃபெக்ட் பார்ட்னர் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. உண்மையாகவே ஒருத்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாவது அவங்க பர்ஃபெக்ட் பார்ட்னர் ஆகிட மாட்டாங்க சரியா. உங்ககிட்ட எது வேணாம் உனக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம், ஏன்னா நீ வளர்ந்த விதம் அப்படி. ஆனால் உங்ககிட்ட லவ் ரொம்ப ரொம்ப பியூராக இருக்குது சரியா. அந்த லவ்வுக்கு மட்டும் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ஓகேவா. உன்னோட லவ்வுக்காக நான் என்ன பண்ணுவேன். நீ தான் ஃபஸ்ட் நான் யோசித்தேன் உனக்கு தான் டிசர்வ் பர்சன், நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சேன். உன்னை வேணும்னு கூட சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் என் மனசு என்னையும் அறியாமல் எனக்கு நீ வேணும், எனக்கு ஒரு லவ் வேணும், கம்ஃபர்ட் வேணும், அதை ஃபீல் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். நான் ஸ்ட்ராங்காக எடுத்த ஒரு முடிவுனா என் லைஃப்பில் நான் ஆசைப்பட்டு எனக்குன்னு சுயநலமாக எடுத்த ஒரு முடிவுனா நீ மட்டும்தான். உன்னை தான் சூஸ் பண்ண லைஃப்பில் நான் ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா. நான் எவ்வளோ லாங்கில் இருந்தாலும், நான் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் என்னை நினைக்கிறதுக்கு ஒரு பர்சன், என்னை பற்றி ஒரி பண்ணுறதுக்கு ஒரு பர்சன், எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பர்சன், எனக்காக அழுறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, என்னை டேஸ் வெயிட் பண்ண ஒருத்தவங்க இருக்காங்க, என்னை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கும், என்னை ரொம்ப லவ் பண்ணுறதுக்கும், கிரேஸியாக லவ் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருந்தாங்க நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா அவங்க இன்னொரு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க. என்னோட பையன் 2 பேரும் ஈக்குவலாக லவ் பண்ணுறீங்க. நான் என்னக்கா நீங்கள் இருக்கவே மாட்டேன்னு சொல்லுவீங்க. எனக்கு அதில் ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. ஒரு ஸ்டேஜில் நான் நினச்சேன் நம்மளுக்கு யாருமே இல்லையே, நம்ம ஒரு ஆர்ஃபன் பையன், நம்மளுக்கு லைஃப்பில் இருக்குமா, நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குவா கிடைக்குமா அப்படிலாம் நான் எங்கே இருக்கேன். ஆனால் நீ தான் என்னை லவ் பண்ண ஃபஸ்ட்டு என்கிட்ட நான் டேரெக்டாக சொன்னேன் சீனியர் அவங்கள லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அதை வேணான்னு சொன்னேன். அப்படி இருந்து கூட நான் அவங்க லவ் பண்ணுறேன், உங்களுக்கு என்னைக்கு தோணுதானே வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஆனால் அப்படி இருந்து நான் உங்ககிட்ட வர யோசித்தேன். மகன் நீ வந்து கேட்டேன் என்ன லவ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு எவ்வளோ நான் வேண்டாம்னு தள்ளி போனாலும் நீ வந்து ஸ்ட்ராங்காக லவ் தான் என்னை மாற்றிச்சு. நீ வேணும் எனக்கு ஸ்டார்டிங்கில் தோணுச்சு. என்ன பண்ணுறது பயம், என்னடா நம்மளுக்கும் அவனுக்கும் கொஞ்சம் கூட ஏன் வச்சாலும் எட்டாதே அப்படி ரோயத்தில் அவன் இருக்கானே, நம்ம போய்ட்டு அவன் மேலே ஆசைப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் நீ தான் இங்கே பாரு லவ்வுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் புரிய வச்சேன். அதுவும் நீ பிராண்டட் போனப்போ எனக்கு எவ்வளோ பசுவானு தெரியுமா. முதல் தடவை நான் பொறாமப்பட்டது பசுவானது அங்கே தான் அப்படி சொல்கிறேங்க. ஆமாம் அப்போ வந்து கரெக்டாக எனக்கு புரிஞ்சிருக்கு எனக்கு லவ். நல்ல வேலை அன்றைக்கா வந்து சொன்னேன் இல்லைக்கா. அப்புறம் வந்துட்டு என்னோட அப்பா சொல்லிட்டு பையன் நான் மேரேஜ் பண்ணிட்டு போயிருப்பா சொல்லிட்டாங்க. போயிருப்பியா நான் போட்டுருவோம் நான் கேட்குறாங்க. ஜிமி தான் இப்போ என்ன பண்ண முடியும், இந்த பையன் தான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேது. அப்புறம் அப்பா சொல்லிட்டு பையன் தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. பண்ணிப்போ டே சொல்கிறாங்க. ஜிமி பார்க்குறாங்க. நான் பண்ணிக்க மாட்டேன் யாரையுமே சரி எனக்கு தெரியும் டே இப்போ கண்டிப்பாக வருவான்னு சொல்லிட்டு நீயே புரிஞ்சுப்போ நான் நினச்சேன். அதேமாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிமி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. உனக்கு வருத்தமாக இருக்க அன்றைக்காவது வந்துட்டு உன்னோட அப்பா மட்டும் தான் உனக்கு பிரிச்சிட்டான்னு சொல்கிறேன். எனக்கு அப்போல்லாம் வருத்தமே கிடையாது ஓகேவா. நான் எப்போவும் நினைக்கிறேன்னாக்கா என் அப்பா அம்மா உன்னை ஏன் புரிஞ்சிக்கல, உன்னையே அக்செப்ட் பண்ணிக்கலாம், உனக்கு என்ன குறைச்சல், உன்கிட்ட எல்லாமே இருக்குது, நீ என்னை பார்த்துக்கிற அளவுக்கு யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க என்னோட அப்பா மட்டும் இருக்கிற அளவுக்கு நம்மகிட்ட மணியில் தான் இல்லை அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நம்ம ஒரு குட்டி கம்பெனி வச்சுருக்கோம். இப்போ தான் பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ண ஒரு பிளேஸில் அதுக்கப்புறமா கொஞ்சமாக அச்சீவ் பண்ணி ஒரு வீடு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு எல்லாமே ஒரு கம்பெனி சொல்லிட்டு கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது அப்பா அம்மாவுக்கு புரியல. அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க சரியா சொல்கிறாங்க. இந்த வீடு கார் எதுவுமே இல்லை கூட நீ நானும் ஹாப்பியாக இருப்பா சொல்லிட்டு அவங்களுக்கு புரியல. நான் ஹாப்பியாக இருக்கிறது உனக்கு லவ்வில் தான். அது அவங்களுக்கு புரியல. எனக்கு புரியுதா நீ கண்டிப்பாக வந்துட்டு வருவாங்க, உன்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க சரியா. அவங்களும் சொல்லுவாங்க நீ நான் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க சரியா சொல்லி ஜிமின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அவங்க சொன்னாலும் சொல்லிட்டு எனக்கு அப்படி கவலை
சொல்லிடுற சரியா, எனக்கு நீ வந்து ஹாப்பியாக அதை மட்டும் போதும், நீ நினைக்கணும் டே கூட இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறல, எனக்கு அது போதும் சொல்கிறாங்க. ஆமாம் நான் நினைக்கிறேன் தெரியுமா, அந்த 1 வீக்காக எனக்கு தூக்கமே இல்லை, நீ எப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன் தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்படியா, நான் தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் சொல்லிட்டு டே போயிட்டு ஜிம் டேப்பில் கிஸ் பண்ணுறாங்க, ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க, 2 பேரும் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் பேபி தான் வந்துட்டு மம்மா டேடா கூப்பிடுது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ கூப்பிட்றான்னு சொல்கிறாங்க. சரி போகலாமா சொல்கிறாங்க. இப்போ இல்லை 2 பேரும் எழுந்திருக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு அப்படியே வெளில வராங்க. அந்த பக்கம் பார்த்தா பேபி தான் க்யூட்டாக உட்காந்துட்டு இருக்கு. பலமாக சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் பேபி 2 பேரும் மாறி மாறி பார்க்குது. ஏன் எங்களே பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. மம்மா டேடா என்னது அப்படி கேட்குறாங்க. என்னது அப்படி கேட்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மில் அந்த இப்போ வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் கொஞ்சம் டர்ன் பண்ணிக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஈரை சொல்லிட்டு போயிட்டு ஒரு டிஷர்ட் எடுத்துகிட்டு நம்ம ஜிம்மில் மௌத்தில் வைப் பண்ணுறாங்க. அங்கே பாரு சொல்லிட்டு வைப் பண்ணி விட்றாங்க. ஜிம்மில் சேம் டேக்கை தான் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிங்களா அப்படி கேட்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆக்குற இருக்குது. ஏன் நீ என்ன பேசுகிற அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம பேபி தான் நீங்கள் எனக்கு தெரியுமம்மா, நீ டேடா வந்துட்டு இப்படி கிஸ் பண்ணிட்டு டேடா நீ அம்மா கிஸ் பண்ணியா அப்படி கேட்குது. இப்போ டே பார்க்குறாங்க. ஆமாடா கிஸ் பண்ணுறேன், என்ன பண்ணுவேன், என் ஒய்ஃப் நம்ம தான் கிஸ் பண்ணுவேன், ரொம்ப மிஸ் பண்ண 1 வீக் அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவோம் டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன். டே அப்படி சொல்லாத, அவன் ஜெலஸாவான் அப்படி சொல்லிட்டு அவன் உங்ககிட்ட சண்டை போடுவான், என்கிட்ட சண்டை போடுவான் ஜிம்னு சொல்கிறாங்க. அவனை சண்டை போடுறது ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளாடா. ஆமாண்டா நான் என் ஒய்ஃபை கிஸ் பண்ணேன், இப்பவும் பண்ணோட பாடுறா சொல்லி இப்போ நம்ம டே தான் சரி பேபிக்கு வந்துட்டு ஜிம்மில் பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. பக்கம் பேபி பார்க்குது. அப்படி பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கு. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு கிஸ் பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் என்ன பண்ணுவோம் அப்படி கேட்குறாங்க. டேடா நீ ரொம்ப மோசம் சொல்கிறாங்க. ஏன்னா ஆமாம் நீ எப்போ பார்த்தாலும் மம்மா அப்படி கிஸ் பண்ணுவியா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவோம் அப்படி கேட்குறாங்க. பேபி தான் பார்க்குறாங்க. பாரு இனிமேல் மம்மா டச் பண்ணாத, மம்மா வந்துட்டு நீ தடவைக்கூடாது மம்மா எந்த அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லுது. இப்போ டே பார்க்குறாங்க. பாரு எதுவும் உண்டு ஃபஸ்ட்டு அவன் எந்து அதுக்கப்புறம் உண்டு சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன். டேட்டே அவன்கிட்ட சண்டை படாதா, அவன் சும்மா கோச்சிக்கிறான் சொல்கிறாங்க. இல்லை மம்மா நான் வந்து சீரியஸாக சொல்கிறேன், நீ எந்த மட்டும் தான் சரியா, நீ கிஸ் பண்ணக்கூடாது, கிஸ் பண்ண என்ன பண்ணு அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இது ஒன்றே அசட்டே சொல்கிறாங்க. ஒன்றையும் பண்ண வந்தான் அப்படி சொல்லிட்டு டே போய்ட்டு பேபி சிக்ஸை கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது மட்டும் நிறுத்திக்கோ ஓகே மம்மா கிஸ் பண்ணாது அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லுது. எது ஒன்று மம்மா கிஸ் பண்ணக்கூடாது ஆனால் பண்ணுவோம்டா சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ மார்னிங்கும் சண்டே ஆரம்பிக்காதீங்க நிறுத்துங்க போதும் சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குறது மம்மா நீ வந்து டேடா வந்து கிஸ் பண்ணக்கூடாது எனக்கு ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. ப்ராமிஸா அது ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எங்கே பண்ண பார்ப்போம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க எங்கே பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் பேபி கிட்டே அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவரே என்னோட ஹஸ்பண்ட் ஓகேவா, அவரே மாதிரி வச்சிருக்க லவ்வில் தான் கிஸ் பண்ணுறாரு, அந்த லவ் ஒரு நாள் தான் நீ வந்திருக்க புரியுதா சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. பேபி பார்க்குது. லவ்வா சொல்லிட்டு போகிறாங்க. ஆமாம் அவர் நான் டேடா ரொம்ப லவ் பண்ணுறேன் அதான் சொல்கிறாங்க. நீ வளர்ந்ததுக்கப்புறம் உனக்கு புரியும் சார் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இப்போ மட்டும் உனக்கு புரியாமல் இருக்க சொல்கிறாங்க. அப்படி இல்லை டே நீ ஏன்ட்டு அப்படி பேசுகிற சொல்லி ஜிம்மின் தான் டே திட்டிட்டு இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இவன் மற்ற விஷயத்துல என் மேலே பாசிட்டிவாக ஜெலஸாக பாசமாக இருக்கான், ஆனால் உன்னத்தை டச் பண்ண மட்டும் அவனுக்கு பிடிக்க மாட்டேன் சொல்லி டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி பார்க்குது. நீ வந்து டச் பண்ணக்கூடாது அம்மாப்பா நோ டச் அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொல்லுது. டே பார்க்குறாங்க. டச் பண்ணணும்டா சொல்லிட்டு அவர் எடுத்து ஹக் பண்ண வர செய்கிறாரு. ஜிமின் பார்க்குறாங்க. அச்சோ மார்னிங் 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சொல்லிட்டு ஜிமின் தான் ஒரு மாதிரி நின்றுருக்காரு. இப்போ ஃபைனல் டே இந்த ஹக்கை பிரேக் பண்ணுறாங்க. பலமா சொல்கிறாங்க. இன்னும் நான் சொல்லிட்டு பேபி உட்காந்துக்குது, நீ சாரி சொல்லு மாமா டச் பண்ணதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. அட வாடா எப்போ தான் ட்ராமா பண்ணிக்கிட்டு வா சொல்லிட்டு இப்போ ஜிமின் தாண்டியோட பேபியோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இவனுக்கு எப்போ தான் பாசிட்டிவ் ஆகுது, என் ஒய்ஃப் நான் தொட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இவங்க எல்லாரும் ஃபைனலாக கிட்டத்தட்ட போயிட்டு இருக்காங்க. டே போய்ட்டு கார் ஓப்பன் பண்ணிட்டு உட்காருங்க சொல்லிட்டாங்க. 2 பேரும் உட்காருங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா டேட்டே நின்று ஆஃபீஸ் போல சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, வீட்டில் கிராசரி திங்ஸ் எதுவும் இல்லை, நான் ஷாப்பிங் பண்ணணும் வாங்கி வச்சுட்டு அப்புறமா நான் ரெடி ஆகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க அப்படியா சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்முக்கு இந்த கிராசரி திங்ஸ் கூட தெரியாது, அது என்ன எது இருக்கும் எப்படி எதுவுமே தெரியாது அவருக்கு, நம்ம எல்லாமே டே மட்டும் தான் தெரியலாமே. பேபி பார்க்குது. ஓ அப்படியா, அப்போ ஷாப்பிங் போகும்போது எங்களை கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படி கேட்குது. நானும் ஷாப்பிங்லாம் போகல, நான் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் போய் வாங்க போகிறேன் சரியா சொல்கிறாங்க. நான் வந்து ட்ரெஸ்ஸு மற்றதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகல, அப்போ போகிறப்போ ஒன்றா போகலாம் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. பேபி பார்க்குறது. இருந்தாலும் நாங்கள் 2 பேர் இல்லாமல் எங்கே எப்படி போவா அப்படி கேட்குறாங்க. எனக்கு தனியாக போக தெரியாது பாரு ஸ்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருடா இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. டேடா போய்ப்பாங்க ஓகே, டேடா போய்ட்டு வந்துடுவாங்க, நம்ம ஷாப்பிங் போகலாம் சொல்கிறாங்க. அப்படியா சரி அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இருக்கு. ஃபைனலாக நம்ம பேபி ஸ்கூலுக்கு தான் ஃபஸ்ட்டு வராங்க. இப்போ மதுரம் போக சொல்லி இறக்கி விட்டுறாங்க. பேபி பார்க்குது. டேடா அப்படி சொல்லிட்டு என்னடா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம பேபி வந்துட்டு நான் போனதுக்கப்புறம் அம்மாவை கிஸ் பண்ணாத சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. உனக்கு அப்புறம் அந்த கிஸ்லாம் தெரியுது சொல்கிறாங்க. நீ தான் பண்ணிட்டு நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் எப்போவுமே சொல்லிட்டு பேபி சொல்லுது. ஜிம் பார்க்குறாங்க. சோயும் வளர ரொம்ப பேசுகிறான். டேட்டே நீ இதுக்கப்புறம் பண்ணாத முன்னாடி சொல்கிறாங்க. எதோ சொல்லிட்டே சொல்கிறாங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பாரு வேறு எதனா விட்டு கொடுப்பான், அதை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ நீ ஒருத்தர் சொல்லிட்டு ஜிமின் தான் இல்லை நீ பாய்டா சொல்கிறாங்க. பாய் மாமா ஈர சொல்லிட்டு பேபி கிட்ட வந்துட்டு ஜிம் லிப்பில் ஒரு பெக் பண்ணுது. ஜிம் பார்க்குறாங்க. சரி போதும் போ சொல்லிட்டு ஜிம் நம்ம பேபி கிஸ் பண்ணி அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் டே தான் மறைச்சி பார்க்குறாங்க. இப்போ நீ எதுக்கிட்ட என்ன பார்த்து முறைக்கிறா சொல்லி ஜிம் கேட்குறாங்க.
டே தான். அது எப்படி அவனை சீக்ஸ் தான் தரணும், அவன் இது கூட்டிகிட்டு போய் பெக் பண்ணுறா சொல்கிறாங்க. எப்படி இதுக்கு பெக் பண்ணுறானா, அவன் என்ன பையன் நம்ம பையன் என்ன சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிம்னா பசங்க வேற நம்ம வேற ஓகேவா சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் அவனுக்கு நீ சீக்ஸ் தான் கொடுக்கணும், அவனுக்கு சிக்ஸ் தான் தரணும் ஓகேவா, நானும் கூட அவனுக்கு சீக்ஸ் தான் தருவேன். அண்ட் இப்போ எனக்கு சொந்தமானது டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி கச்சு நீயும் பையனை சேர்ந்து என்ன வந்துட்டு பாசிட்டிவ்ல என்ன பண்ணிட்டு போல போ ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே போய்ட்டு ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க, கார்லேயே நம்ம ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. பாரு நான் 1 வீக் ஒன்று மிஸ் பண்ணியிருக்கான், ஸோ இன்னைக்கு ரெடியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டே வேணாம் இந்த 1 வீக்கால் என்ன ஏன் மேலே தூங்கிட்டு இருக்காங்க தெரியுமா சொல்கிறாங்க. ஆனால் நீ கண்டிப்பாக வந்துட்டு சொல்கிறாங்க. ஓ சார் இன்னைக்கு ஓ மேலே தூங்கிட்டு இருந்தார் 1 வீக்காக சொல்கிறாங்க. ஆமாம் அவன் கீழே தூங்க மாட்டேன்ட்டான் தெரியுமா, நானே சொன்னேன் கீழே படுறா சொன்ன படுத்துக்க மாட்டான், அவன் என் மேலே தூங்கிட்டு இருக்கான் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இன்னைக்கு நான் சீக்கிரமே தூங்க வச்சேன் ஓகே, அவன் தூங்கினதுக்கப்புறம் இது வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் எனக்கு அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ 30 பாய் ஜிம்னு சொல்கிறாங்க. இது நான் 30 சொல்கிறாங்க. ஆமாம்மா நீ அப்படி தான், நீ மற்ற விஷயத்துல ஒரு மாதிரி இருப்ப, இந்த விஷயத்துல நீ ரொம்ப மோசம் ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது, அவ்வளோ அழகான ஒய்ஃப் இருந்தால் நான் என்ன பண்ணிட்டு ஜிம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மின் தான் சரி போட்டு டைம் ஆக சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு டேவும் ஜிம் ஃபைனலில் வந்துட்டு இப்போ கார் ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு கார் அவுட்டா இறங்கிட்டு சரி ஓகே பத்திரம் போறியா ஓகே டே சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் தான் டாக்டர் ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் டாக்டராங்க. ஹாய் டாக்டர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இந்த டாக்டர் யாக்கா ஜிம்மில் சீனியர் டேக்கதை பார்த்தும் பயங்கர பாசமாக இருக்குது எனக்கு, அவருக்கு ஜிம்மின் மேலே க்ரஷ், அதனால தான் ஜிம் பார்க்குறாங்க. ஓகே டே நீ போறியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் டே பார்க்குறாங்க. ஹான் வந்துட்டு இந்த வாரம் வந்து டியூட்டி மார்னிங் கூட வா சொல்கிறாங்க. ஆமாம் இந்த வாரம் டாக்டர் ஹானுக்கும் எனக்கும் டியூட்டி வந்து மார்னிங் தான் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு பயங்கர பாஸ் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே நீ கிளம்பிட்டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நான் போகிறேன் நீ போ சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் ஹான் வந்துட்டு போல மாஸ்டர் ஜிம்மில் கூப்பிட்றாங்க. ஜிம்முக்கு ஏன்னா ஒரு இந்த பார்க்கிங் லாட்டில் தான். இப்போ நம்ம ஜிம்மில் போகிறேன் டாக்டர் 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் ஜிம்லேயும் ஹானையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹான் பார்த்து ஜிம்கிட்ட நல்லா பேசிட்டு போயிட்டு இருக்காரு. ஜஸ்ட் க்ரஷ் தான், அதாண்டி எதுவும் கிடையாது. இருந்தாலும் டேக் அவ்வளோ பாசிட்டிவ் ஆகும். ஏன்னா காலேஜில் படிக்கும் போது ஹான் வந்துட்டு ஜிம் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், க்ளோஸ் இருப்பார், நோட்ஸ்லாம் போய் சொல்லி கொடுத்துருப்பாங்க. 2 பேர் டாக்டர் தானே படிச்சிருப்பாங்க. அப்போவே இப்போ டேக் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இப்போ பார்க்குறாங்க 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்களா, எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு தெரியும் ஜிம்மை பற்றி இருந்தாலும் எனக்கு வந்து ஆனை பார்த்து எப்போயும் பாசிட்டிவாகவே இருக்குது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ டே கிளம்பி போயிட்டாங்க. இந்த பக்கம் ஆன் பார்க்குறாங்க. என்ன ஒரு ஹஸ்பண்ட் பாசிட்டிவ் ஆகிட்டானா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஏன் ஜிம்மும் அவனுக்கு தெரிய மாட்டேன், அவருக்கு தெரியாதா நான் வந்து ஒரு ஜஸ்ட் க்ரஷ் தான், அதாண்டி என்ன இருக்கிற சொல்கிறாங்க. அவருக்கு ஜஸ்ட் பாசிட்டிவ் அவ்வளோதான் சொல்கிறாங்க. அதுவும் க்யூட்டு தான், ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ஒரு குட்டி பாசிட்டிவ் ஜலஸ்லாம் நினச்சிக்க லைஃப் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான் சொல்கிறாங்க. ஏன்னா எங்கே லவ் அதிகமாக இருக்கும் அங்கே தான் அந்த குட்டி பாசிட்டிவ்னஸ் அந்த ஜலஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் சொல்லவும் ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நீ போய்ட்டு கேரியன் ஒர்க் பண்ண சொல்லிட்டு அவர் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் அவரோட கேபினுக்கு வராங்க. வந்து உட்காராங்க. வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ அப்படியே டைம் 11 o'clock இருக்கும். இப்போ ஒரு நாள் சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க சொல்லி நினச்சி சொல்கிறாங்க. ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. வர சொல்லுங்க அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போது பார் ஜெயங் அப்படி சொல்கிறாங்க. இந்த நேமுக்கு எடுத்து ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது எனக்கு, அது அவங்க அப்பாவோட நேம், அதான் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்து அவங்க அப்பா லன்ச் ஆகிருக்காரு. வந்துட்டு உட்காராங்க. பக்கத்தில் அவங்க அம்மாவும் மிஸ்ஸஸ் பார்க்குன்னு வேறு சொல்கிறாங்க. 2 பேரும் உட்காராங்க. ஜிம்னு அமைதியாக இருக்காரு. ஏன்னா ஜிம்மில் அவங்க வீட்டுக்கு ஒரே பையன் தான், வேறு யாருமே கிடையாது அவங்க வீட்டில். பில்லியனரோட பையன் அவர். பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் சார் என்ன செய்யுது அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது சார்னு கூப்பிட்றாங்க போகிற சொல்லிட்டு கோவப்படுறாரு. இப்போ ஜிம்னு கேட்குவோம். சொல்லுங்கள் சார் அண்ட் மேம் என்ன செய்யுது அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. மேம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க. என்னையே சாருன்னு கூப்பிட்றா, அவங்க அம்மா மேம்னு கூப்பிட்றாங்க சொல்லிட்டு பார்த்துட்டு எங்கள் 2 பேருக்கும் தலை சுற்றுது சொல்கிறாங்க. தலை சுற்றுதா எப்போதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் டேஸாகவே தலைலாம் சுற்றுது அடிக்கடி. அப்புறம் வந்துட்டு கை காலம் மறுத்து போகுது அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அப்பா அம்மா சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஏஜானா இதெல்லாம் வந்துட்டு கேஷுவலாக வர்றது அப்படி சொல்கிறாங்க. இப்போது கொஞ்சம் நீங்கள் வந்து ஹெல்த் கேர் பண்ணணும் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு அவங்க 2 பேரும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க புள்ள வராங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் கூட்டிகிட்டு போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுங்க சொல்கிறாங்க. பிளட் டெஸ்ட் ஆமாம் சார் சொல்கிறாங்க. சரி இப்போ 2 பேரும் வந்துட்டு கிளம்புறாங்க. போயிட்டு வெளில போகிறாங்க. பாத்தியம்மா சொல்லிட்டு அப்பான்னு கூப்பிட மாட்டான் சார்னு சொல்கிறான். அப்படி சொல்லி ஜிம்ல மட்டும் சொல்கிறாங்க. என்ன கூட அம்மான்னு கூப்பிடணும் ஆசையாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அம்மான்னு கூட சொல்ல மாட்டான், எப்படி இருக்குன்னு கூட கேட்க மாட்டான் பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அப்பா அம்மா பேசிக்கிறாங்க. அது கோவம் போட சொல்கிறாங்க. ஏம்மா நம்மளை விட அவனுக்கு வந்து டேங்க் தான் பாசமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அம்மாவும் அது கரெக்டு தாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் ஆமாம் அது கரெக்டு தான் சொல்கிறாங்க. இப்போ நான் கூட்டிட்டு போயிட்டு இருங்க வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு 2 பேரும் பிளட் எடுக்கிறாங்க. பிளட் எடுத்து வந்துட்டு வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்பாவும் ஜிம்ல அம்மா உட்காந்துருக்காங்க. ஜிம்லோட கேபின் கூட உட்காந்துருக்காங்க. எனக்கு பிளட் வந்து கொடுத்துருக்காங்க லேப்ல, அது வர கொஞ்சம் டைம் எடுக்க முடியாது ரிப்போர்ட் வரதுக்கு. இப்போ இவங்க 2 பேரும் உட்காந்துருக்க டைம்ல ஜிம்ல அப்பா பேசுறாங்க. பாரு என் பையன் ஒரு காலத்துல என்னோட அப்பா தான் எனக்கு வந்து சூப்பர் மாடல் ஹீரோ சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவான் தெரியுமா சொல்றாங்க. உங்களை மட்டும் சொல்லுவான் என்ன சொல்லுவான், நான் தான் பிரின்சஸ், நான் தான் ஏஞ்சல், நீங்க தான் இந்த வேர்ல்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஹாப்பி பார்த்து வந்துருப்பேன், இவ்வளோ பேசுவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அம்மாவுக்கும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் ஜிம் மேலே தப்பு இல்லை, உங்க மேலே தப்பு சொல்றாங்க. ஏன் மேலே நான் என்ன பண்ணா சார் ஜிம்ல அப்பா கேட்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் ஏக விட்டு கொடுத்துருக்கலாம்
கேட்குறாங்களா சொல்கிறாங்க. அந்த டைமில் கோவப்பட இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த டைமில் கூட்டிட்டு வந்து நின்னா டேங்க கூட்டிட்டு வந்துட்டு எனக்கு இவ்வளோ அப்பா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்களும் வந்துட்டு நிறைய வாட்ஸ் விட்டுட்டீங்க. ஆனால் இப்போ பாருங்க சொல்கிறாங்க நீங்கள் வேணா மன்னிப்பு கேட்குறீங்களா டைம் கிட்ட அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அம்மா கேட்குறாங்க. இப்போ ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க. நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஆமாங்க. உங்கள் ஈகோ விட்டுருங்களா? உங்களுக்கு இன்னுமா கோவம் இருக்குது? அவன் நல்லா தானே பார்த்துக்கிறேன். நம்ம அளவுக்கு தேங்கிட்ட மணி இல்லை தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நல்லா பார்த்துக்கிறேன். நான் ஜிம்னையும் சரி இல்லைனையும் சரி ரொம்ப எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். நம்ம ஜிம் பார்க்கறதான் டாக்டர் ஒரு பில்லியனோட பையன். மற்றபடி எதுவுமே தெரியாது தெரியுமா? ஒரு வீட்டில் ஒரு திங்ஸ் எங்கே இருக்குன்னு எங்கேருந்து எடுக்கணும் எங்கேருந்து வைக்கணும் ஒன்றுமே தெரியாது. அப்படி ஒரு பையன் நம்ம வளர்த்ததும் நம்ம வளர்த்த விதமும் அப்படி தான். அவன் அங்கே போயிட்டு இருக்கிறவதும் அப்படி தான். ஆனால் டயங்க தான் பார்த்து பண்ணுறான். நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு தானே இருக்கோம். அவன் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். நம்ம பையன் ரொம்ப சந்தோஷமாக தானங்க இருக்கான். அவன் இன்னும் அப்படின்னு தப்பான பையன் மேரேஜ் பண்ணிட்டு கஷ்டப்படல. நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறாங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க. ஏன் அவன் விட்டு கொடுத்து அவன் இறங்கி வரக்கூடாது சொல்கிறாங்க. அவன் வந்து தப்பு இல்லை அவன் மேலே. அவன் விட்டு கொடுத்துன்னு சொன்னேன். நான் வந்து அப்படியே மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டான். நம்ம கிட்ட கூட்டிட்டு வந்துட்டு பையனுக்கு பிடிச்சிருக்கு பையன் மேரேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ ரிக்வஸ்ட்டாக கேட்டேன். எவ்வளோ கெஞ்சிடா. நம்ம தானே பிடிவாதமாக இருந்தோம். அந்த டைமில் நமக்கு ஈகோ நம்ம வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருந்துட்டோம். இல்லைம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ டீஸ் பண்ண மாட்டாங்களே என்ன அவன் வந்துட்டு உன் பையன் வந்து நீ வந்து ஒரு பில்லியனர். ஆனால் உனக்கு வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் பையன் தான் ஒரு சனிலாம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு என்ன பார்த்து சொல்கிறாங்க. பாருங்க அந்த 4 பேர் 4 தான் பேசுவாங்களே அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நீங்கள் அவங்கள பற்றி யோசிக்காதீங்க நம்ம பையனை பற்றி யோசிங்க. சரியா இது வரைக்கும் நீங்கள் கோவப்பட்டீங்க. நானும் இருந்தால் உங்களுக்கு எதுவும் வரக்கூடாது உங்களை விட்டு போயிடக்கூடாது சொல்லிட்டு தான் நான் அமைதியாக இருந்தா. அப்படி இல்லைக்கா நீ எப்போ ஜிம்மிட்ட போயிருப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. பின்ன ஒரே பையன் சொல்கிறாங்க. அவனுக்கு கூட பாசம் மேலே தெரியுமா நம்ம மேலே நமக்கு கூட அவன் மேலே பாசம் இருக்கும். அவனுக்கு மேலே பாசமே கிடையாது. இப்போ கூட பாரு அப்பா அம்மானு கூப்பிடாம நான் சொல்லுங்கள் மேம் சொல்லுங்கள் சார்னு சொல்கிறான். அப்புறம் வந்துட்டு டேங்க் தான் அவனுக்கு எல்லான்னு சொல்கிறான். பார்த்தியா டேங்க் கூட தான் இருக்கான். அவன் நம்ம விட்டு போயிட்டு 5 வருஷம் ஆகும். இது வரைக்கும் ஒரு டைம் கூட அப்பா அம்மா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கல பேசல. ஒரே ஊரில் தானே இருக்கும். ஒரு டைம் வீட்டுக்கு வந்துருப்பானா அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க என் கார் முடி வரக்கூடாது சொல்லிட்டு சச்சிமில் அம்மா சொல்கிறாங்க. இப்போ நீ எல்லா படி எம்மில் போடுற சொல்கிறாங்க. அதுன்னு உண்மை சச்சிமில் அம்மா சொல்கிறாங்க. குழந்தைங்க தப்பு பண்ணுவோம் என்ன சொல்ல நம்ம தானே மன்னிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிமில் என்ன நம்மளால பேச்சு மாரி அப்படியே போய்ட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அவன் எவ்வளோ ரிக்வஸ்ட்டாக வந்து கேட்டேன். பையனை நான் உங்களை ட்ரெஸ் பண்ணுறேன். நீங்கள் டேங்கோட பேக்ரவுண்டை பார்க்காதீங்க. அவனோட மனசை பாருங்கப்பா அவன் ரொம்ப நல்ல பையன் நல்லா பார்த்துப்பான்ப்பா சொல்லி எவ்வளோ கெஞ்சிடான் அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. ஜிம்ல அப்பாவுக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அவன் எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணான் எவ்வளோ கெஞ்சிடான். அவனுக்கு வந்துட்டு எவ்வளோ அவன் மேலே எவ்வளோ லவ் இருந்தால் நம்மகிட்ட அவ்வளோ தூரம் ரிக்வஸ்ட் பண்ணான். அப்பா எனக்கு டேங்க தவிர வேறு யார் மேலே லவ் எல்லாம் வரலப்பா அவன் தான் பிடிச்சிருக்கு என்னெல்லாம் பார்த்துப்பாங்கப்பா அவன் மணிக்கு ஆசைப்படல. அவன் வந்துட்டு என்னோட லவ் மட்டும் தான் பார்க்குறாரு ப்ளீஸ் அப்பா சொல்லிட்டு அவனுக்கு யாரும் இல்லைன்றது அவனோட தப்பு இல்லை அவனோட ஃபேட்டுப்பா அவனுக்கு யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. அதான் இப்போ நான் இருக்கேன்ப்பா நான் என்னை மேரேஜ் பண்ணிட்டா அவனுக்கு எல்லாரும் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு எவ்வளோ சொன்னானே. நீங்கள் தான் கேட்கவே இல்லை. நீங்கள் தான் வந்துட்டு ஆனால் அதை உனக்கு போய் என் பையன் வேணுமா சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப காயப்படுத்துறீங்க. நான் இன்னும் நிறைய பேசிட்டேன். இப்போ எப்படி இருந்தால் நம்ம அவங்க மூஞ்சில் முடிக்க முடியும். அப்படி இருந்தால் கூட அட்லீஸ்ட் மன்னிப்பு கேட்டு அப்படியாவது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. ஜிம்னி எவ்வளோ உடஞ்சி போயிட்டான் தெரியுமா. ஏன்னா ஜிம்னி சின்ன வருஷம் ஆசைப்பட்டது நம்மள்ட்ட கேட்டதே இல்லை. நம்மள்ட்ட கேட்டது டேங்க மட்டும் தான். ஏன்னா நம்ம அவன் ஆசைப்பட்டவங்களை வாங்கி கொடுத்துருவோம். அப்படின்னு கூட அவன் அப்பா எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டதே இல்லை. அவன் முதல்ல ஆசைப்பட்டு கேட்டது டேங்க தான் கேட்டான். டேங்க வேணும்ப்பா எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அந்த அப்பா ஃபஸ்ட் லவ் சொன்னேன். அவங்க முதல்ல லவ் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கொஞ்சம் என் மேலே லவ்வில் ஃபாலோ ஆனாங்க. நம்ம மணியை பார்த்து ஒரு லவ் பண்ணவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணேன். நீங்கள் தான் புரிஞ்சிக்கவே இல்லை. ஜிம்ல அம்மா தான் அதை நினச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ மணி இருக்குது இவ்வளோ வர மட்டும் எல்லாமே இருக்காங்க என்ன பிரயோஜனம். நம்மளோட சந்தோஷன்றது இல்லையே. நம்ம பையன் தான் நம்ம சந்தோஷம். அவனே நம்ம கூட இல்லாமல் எங்கேயே தனியாக இருக்கான். அவனுக்கு ஒரு ஃபேமிலி அழகாக இருக்குது பார்த்தீங்களா. என்ன பார்க்கும்போது எவ்வளோ ஆசை இருக்குது. மல்லியில் டெய்லி போய் பார்க்குறோம் ஸ்கூலில். ஆனால் என்ன தூக்க முடியல கிட்ட போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ல அம்மா ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. ஆமாம் அது உண்மை தான். ஆனால் லின்னு பார்த்தியா நம்ம டேங் மாதிரியே இருக்கான். நம்ம ஜிம் மாதிரி இல்லை பார்த்தியா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அப்படி சொல்கிறாங்க. என் பையன் கூட தான் வந்துட்டு இங்கே பாருங்க ஜிம்ல வந்து என்ன மாதிரி இருக்கும் உங்களை மாதிரி இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. இல்லை அவன் ஏன் மாதிரி தான் இருக்கான் இல்லை ஏன் மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. ஜிம்முக்கு இப்போ 26 27 இயர்ஸ் பக்கம் ஆகுது. ஆனால் இவங்க எனக்கு ஒரு சின்ன குழந்தைங்க சண்டை போட்டிருக்காங்க. இதெல்லாத்தையும் ஜிம்மில் சென்ட் பண்ணிருக்காங்க. ஒரு மாதிரி இருக்குது. அப்பா அம்மா ஐம் சாரி உண்மையாகவே எனக்கு உங்கள் மேலே கோவன்றதே எனக்கு இல்லை. எனக்கு என்ன ஒரு வார்த்தைனா நீங்கள் டேங்க பார்த்து நீ ஒரு அனாதை அப்படி சொல்லி சொன்னீங்களே எனக்கு அது தப்பா ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. அவன் அனாதையாக இருக்கட்டும் அவன் தப்பு இல்லைப்பா அப்படி சொல்லி ஜிம்மில் அதான் நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு உங்களை மேலே கொஞ்சம் கூட கோவன்ற வருத்தன்றது இல்லை. ஆனால் என்ன நீங்கள் டேங்க விஷயத்தை பண்ணதான் தப்புன்னு எனக்கு தோணுது. நீங்கள் வந்துட்டு மேரேஜ் வந்துட்டு வேணாம்னு சொல்லியிருந்தா கூட வந்துட்டு எதுவும் ஃபீல் பண்ணிக்க மாட்டானா. நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு அனாதை உனக்கு பையன் தர முடியும். நீ இதில் எந்த மூஞ்சி வீட்டுக்குள்ள வந்தால் சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப காயப்படுத்தீங்கப்பா. நம்மகிட்ட மணி இருக்காங்க ரொம்ப வாட்ஸ்அப் விட்டுட்டீங்க. அவன் ரொம்ப பாவம்ப்பா ரொம்ப நல்ல பையன் தெரியுமா. இப்போ நீங்களே பார்த்து ஒரு பையன் லுக்காஸ் அவனுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இருக்க மாட்டான். அவன் கூட டேட்டிங் பண்ணப்போ எனக்கு எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு தெரியுமா. ஆனால் இருக்கேன் அப்படி கிடையாது. அவன் வந்து ஒரு பியூர் ஹார்ட்டுப்பா. அவன் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்போது நான் சொல்லுவேன் நான் எடுத்த முடிவு தப்பே கிடையாது. எப்போவுமே பேரண்ட்ஸ் இருக்கிற முடிவு சரியாக இருக்கணும் இல்லை சொல்லிட்டு நம்ம ஜிம் தான் நினைக்கிறாங்க. சில டைம்ஸில் பேரண்ட்ஸ் வந்து முடிவு எடுப்பாங்க. குழந்தைங்களும் அப்படியே கண்மூடி தரமாக நம்பி மேரேஜ் பண்ணிப்பாங்க. அரேஞ்ச் மேரேஜ். ஆனால் அந்த லைஃப் வந்துட்டு எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ரொம்ப சில பேர் லைஃப் வந்து டாக்ஸிக்காக போகும் தெரியுமா. ஆனால் நாங்கள் பேரண்ட்ஸ் பண்ண வச்சுருக்க நம்பிக்கை வந்துட்டு நாங்கள் வந்து நம்புறோம்ல அப்பா அம்மா பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே ஏன் நம்ப மாட்டீங்க.
ஒரு டைம் பசங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல. இல்லை நீங்கள் வந்துட்டு உடனே அக்செப்ட் பண்ணிக்க வேணாம். கொஞ்சம் அந்த பையனை பற்றி விசாரிச்சுட்டு உங்கள் பையனுக்கு வந்துட்டு அந்த பையன் கரெக்டாக இருப்பான், நான் ட்ரூவாக லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படி செக் பண்ணி கூட நீங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கலாம்ல. ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல. ஃபஸ்ட்டு நாங்கள் லவ்னு சொன்னாலே இல்லை தப்பாக இருக்கும், வேண்டாம் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? சஜ்மெண்ட் தான் நினச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் அப்படி தான் இருக்காங்க. அவங்க இருக்கிற முடிவு மட்டுமே கரெக்டாக இருக்கணும்னு நினச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறதில்ல. அதனால தான் குழந்தைங்க நிறைய பேர் வந்துட்டு அப்பா மட்டும் சொல்ல பயப்படுறாங்க. சில பேர் வந்துட்டு அவங்களுக்கு மாரி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. சில பேர் அந்த அந்த லவ்வே மறந்துட்டு அவங்க அப்பா அம்மா சொல்கிற மாதிரி ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க. ஃபைனல் அந்த ரிப்போர்ட்டுமே வந்துட்டு டாக்டர் சார் நாங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு ஜிமின் அப்பா அம்மா உள்ள வராங்க. ஜிமின் வந்துட்டு சீட்டில் உட்காந்துறாங்க. இப்போ ஜிமின் அப்பா தான் இந்தாங்க டாக்டர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க அப்பா டாக்டர் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த் வந்து கேர் பண்ணுங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது ஓகே, நல்லா சாப்பிடணும், ஒரே இடத்துல உட்காந்துருக்காதீங்க ஓகே, கொஞ்சம் ரேஸ் இப்படினாக்கா கொஞ்சம் வாக் பண்ணி கொடுங்க, நல்லா வாக் பண்ணிங்கன்னா அதாக்கா பிளட் வந்து சர்க்குலேஷன் நல்லா போயிட்டுருக்கும், அப்போ வந்துட்டு ஹெல்த் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா அம்மா ஜிம் பேசுறது தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு டாக்டர் அவங்க பேச அவங்க ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. தன்னோட பையன் டாக்டர் சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு நல்லா ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடணும், ஓகே ஜூஸ்லாம் எடுத்துக்கோங்க, அப்புறம் சுகர்லாம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா ஏஜ் ஆகுது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி சுகர் அப்புறம் வந்து ஆயிலி ஃபுட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டுங்க சரியா. ஸோ ஜிம் தான் நிறைய சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா அம்மா ஜிம் இதை பார்த்துருக்காங்க, வச்சுக்கணும் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறாங்களா, பக்கத்தில் பார்க்குறாங்க, டெய்லி பார்ப்பாங்க. இப்படினாக்கா பக்கத்தில் வச்சு பார்க்க முடியல. இப்போ ஒரு பேசுறது இவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு, அது ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ வந்துட்டு கால்சியம் தான் கம்மியாக இருக்குது, அதனால தான் ஓகேவா. நீங்கள் ஃபுட்டாகவும் எடுத்துக்கோங்க, மெடிசன்ஸும் எடுத்துக்கோங்க ஓகேவா. ரெண்டுமே ஈக்குவல் தான். டோசேஜ் எல்லாம் கம்மியாக தான் எழுதுறேன் ஓகேவா. எனக்கு உங்களுக்கு ஏஜ் ஆகுது இல்லையா, அதனால் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக தான் எடுத்துக்கணும், பயப்பட வேணாம் சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு அழகாக கேர் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிமின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்படி வந்துட்டு ஹெட் வந்து டவுன் பண்ணிக்கிறாங்க. டேஸ் வந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்லேயே வந்துட்டு ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாரு சொல்லிட்டு ஜிம் அம்மா தான் ஜிம்மில் ஹேண்ட் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ரொம்ப அழகாக வந்துட்டு இப்போ அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ பக்கத்தில் நான் சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு மாதிரி அவங்க டக்குனு வெளில போயிடறாங்க ஏதோ பர்சனல் சொல்லிட்டு. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஜிம்முக்கு பார் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே பேசவே முடியல, அமைதியாக இருக்குது. உனக்கு அவ்வளோ கோவம் இல்லை, உனக்கு அவ்வளோ வந்து ஈகோ எங்கள் மேலே இல்லை அப்படி சொல்கிறாங்க. உனக்கு டேங்க தான் பிடிக்குமா, எங்களை பிடிக்கவே பிடிக்காதா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா என்ன பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீ பாரு யாரும் மாதிரி பேசுகிற, ஒரு டாக்டர் மாதிரி தான் பேசுகிறேன், எங்கள் பையன் நீ சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அழுக தான் வருது. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. அவனுக்கு எப்போவுமே அவன் மேலே தான் பாசம் இருக்குது, நம்ம மேலே பாசமே இல்லை. ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்பா என்ன பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு டேம் மேலே தான் பாசம், எங்கள் மேலே பாசம் இல்லை தெரியுமா சொல்கிறாங்க. அப்பா இங்கே பாருங்க ஜிம்மில் இந்த மாதிரி பார்த்தா கல்லில் அவ்வளோ டேஸ்ட். நம்ம ஜிம்மில் அம்மாவுக்கு பார்த்து கஷ்டமானது. டக்குனு இருக்கிறாங்க எந்திரிச்சிட்டு அவங்க கையில் வச்சா கரைச்சி வச்சுருப்பாங்க. டக்குனு வெயிட் பண்ணுறாங்க. ஜிம்மின் என்ன இங்கே பாரு அழக்கூடாது. ஜிம்மி கிட்ட போகிறாங்க. இப்போ ஜிம்மின் அவங்க அம்மா எப்படினாக்கா அவங்க அம்மா ஜிம்மில் சீட்டில் உட்காந்துருப்பாரு. ஜிம்மில் அம்மா தான் எந்திரிச்சு பக்கம் வந்துருப்பாங்க. இப்போ ஜிம்மில் அவங்க அம்மாவோட ஹெல்ப் ஹக் பண்ணிட்டு அவங்க அப்படி ஜிம்மில் அம்மாவோட ஸ்டமக்கில் ஜிம்மில் பேச வைக்கிறாங்க. வச்சுட்டு பயங்கரமாடாங்க. ஜிம்மில் அம்மாவுக்கு ரொம்ப அழகு வருது. அச்சு அவங்க பாரு அழகாங்க பாரு எதை சொல்ல உண்டாங்க பாரு நீ அழகாக சொல்கிறாங்க. ஏம்மா நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க, எனக்கு உங்க மேலே எவ்வளோ லவ் இருக்குது தெரியுமா, நான் எப்படி உங்களை வெறுப்பேன், நீங்கள் அப்பா அம்மா, நீங்கள் அந்த வேர்ல்டு கிட்ட கூட்டிகிட்டு வந்தவங்க தெரியுமா, நீங்கள் என்னோட காட் கிஃப்டட் பேரண்ட்ஸு, நான் அப்படி உங்களை அப்படி நினைப்பா சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இல்லாமல் நினைக்கிறீங்க, இப்படிலாம் பேசுகிறீங்க சரி. ஜிம் ரொம்ப அழகாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ தான் அப்போ ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம்ல, அப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க, அம்மா நீங்கள் எப்படி சொல்லி ஒரு வார்த்தை கேட்டியா, நாங்கள் கோவமாக கூட இருக்கட்டும், நாங்கள் திட்டினா கூட இருக்கட்டும், ஆனால் அதுக்காக நீ ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா. அப்போ ஜிம்மில் அப்போ தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகாக வருது. நீங்கள் என்ன காயப்படுத்தாலும் வந்துட்டு அதை மறந்துடுவேன். அப்போ நீங்கள் என்ன கோவப்படுறீங்க, அடிச்சு நான் கொண்டு வந்துட்டு என் அப்பா நகை நான் வந்து பேசியிருப்பேன், நீங்கள் ஹர்ட் பண்ண என்ன டேவா சொல்கிறாங்க. உன்னோட டேம் மட்டும் தான் உனக்கு கணக்கு தெரியுது, நாங்கள் கணக்கு தெரியவே இல்லை சார். ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. பாவம்ப்பா ரொம்ப நல்ல பையன்ப்பா, ரொம்ப ஸ்வீட்டான ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு ஒரு பியூர் சொல்ப்பா அப்படி சொல்லி ஜிம்மில் ரொம்ப அழகாங்க. நீங்கள் அவரை ஹர்ட் பண்ணிட்டீங்கப்பா, நான் உங்கள்கிட்ட பேசினா நான் ஏதோ நீங்கள் டே வந்துட்டீங்க நீங்கள் டே பற்றி பேசுறது தப்பு இல்லை, அந்த வருஷம் இல்லைன்னு ஆகிடும்ல. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசினாக்கா அவன் என்ன நினைப்பான், அது மட்டும் நம்ம நீங்கள் டேக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. இங்கே பாரு அப்படி மன்னிப்பு கேட்டது எங்கள்கிட்ட பேசவில்லை, டேக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் எங்கள்கிட்ட பேசவில்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி கிட்ட தன்னோட அப்பா அம்மாவை தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஆனால் சேம் டைம் ஹஸ்பண்ட் நினைச்சக்கிற ஃபீல் பண்ணக்கூடாது இல்லை, அவர் பட்ட கஷ்டம் அந்த அவமானன்றது அவர் எப்போ மனசில் இருக்கும்ல, அது ஒரு கஷ்டம் இருக்குது. அது மன்னிப்பு கேட்டால் அது சரியாயிடும்ன்ற ஒரு இதுதான் ஜிம்மினுக்கு. அப்பா அம்மா நான் உங்களை மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு இல்லை அவள் ஏன்னா சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் தப்பு பண்ணுவாங்க, அப்போ பசங்க தான் சரி பண்ணணும், பசங்க தப்புன்னா பேரண்ட்ஸ் சரி பண்ணணும். இது ஒன்றும் பெரிய விஷயம், இது ஒன்றும் தப்பு இல்லை ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க இருக்கிறவங்க விட்டு கொடுத்து போகணும், சின்ன பசங்களை புரிஞ்சுக்கிறோம், நாங்கள் திரும்ப சைல்டிஷாக இருந்திருக்கோம் அப்படி ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. எனக்கு உங்களை எப்போவுமே லவ் கேர் இருக்குது, நீங்கள் அப்பா அம்மா எப்போவுமே உங்களை லவ் பண்ணுறேன், என்ன லவ்ன்றது எப்போ மட்டும் சேஞ்ச் ஆகலை, ஆனால் எனக்கு டேவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. எனக்கு டேவுன்னா எங்களோட நல்லா பார்த்துக்கலாம் அப்படி தான் சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் வந்துட்டு அப்பா அம்மா ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க, அது நம்மகிட்ட எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, நம்மள்கிட்ட அவ்வளோ எல்லாமே இருக்குது, ஆனால் டேக்கிட்ட எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் பார்த்துக்கிற முடியும் அதே லவ்வோட அதே கேரோட ஒரு குழந்தைய பார்த்துக்க முடியும் பார்த்துப்பாம்மா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க பேக்காமில் இருக்கும்
இருக்கும். எனக்கு தெரியும் ஓகேவா? டேங்கு உனக்கு ஒரு பெஸ்ட் பார்ட்னர் சரியா? நான் பார்த்துருக்கேன். நாங்கள் தூரத்துல பார்த்துட்டு தான் இருக்கோம். நீ நினச்சிட்டு இருக்கியா அப்பா அம்மா வந்து நான் அப்படியே விட்டோன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. அம்மா சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நாங்கள் என்ன அப்படியே விட்டுருமா என்ன? நீ எப்படி இருக்க சொல்லிட்டு பின்னாடி வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு இருக்க ஒரே ஒரு பையன் நீ தான். உனக்கு தெரியுமா? நீ வந்து கேட்ட அம்மா ஏம்மா நீங்கள் வந்து சிப்ளிங்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து இல்லை நீங்கள் ஏன் சிப்ளிங்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்போ என்ன சொல்ல ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு சொல்கிறாங்க. ஏன்னா என்னோட லவ் நீங்கள் மற்றவங்க ஷேர் பண்ண விரும்பலன்னு சொன்னீங்க சொல்கிறாங்க. ஆமாம். அப்படி இருக்கும்போது நான் வந்துட்டு உன்னை அப்படியே விட்டுருவேன் சொல்கிறாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் நீ தான். நீ என் பக்கத்தில் இருந்தாலும் சரி தூரத்தில் இருந்தாலும் சரி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நீ கெட்டு போக நான் அம்மா நினைப்பா சொல்கிறாங்களா? அப்பா அப்படி நினைப்பாரு நான் கேட்குறாங்க. அப்புறம் என்ன நீங்கள் டே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கல? டே ஆமாம் இல்லையா? டேவை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. எல்லாரும் என்னை பற்றி என்னப்பா நினைப்பாங்க? நம்ம இவ்வளோ பெரிய ஃபேமிலி நம்ம போயிட்டு ஒரு பையனை சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் எப்போ அவங்கள பற்றி யோசிக்கிறீங்க? டே வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்து வரலையப்பா. நீங்கள் பார்த்து பாசம்லாம் நீங்கள் எத்தனை பர்சன்ட் ஷேர் தருவீங்க? எனக்கு அது ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக எனக்கு தான் வருமா சொல்லி அப்படிதான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் ஜிம்மில் டே அப்படி இல்லைப்பா. டே வந்துட்டு என்ன மட்டும் கிடைச்சா போதும்னு நினச்சப்ப நான் மட்டும் தான் அவனுக்கு வேணும். என் லவ் மட்டும் தான்ப்பா வேணும். டே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பையன்ப்பா. நீங்கள் பார்க்குற மாதிரி பாசம் ஜிம்மில் டே இல்லைப்பா. நீங்கள் பார்த்தவங்களோட 1000 மடங்கு பெட்டர் நம்ம டே பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு புரியுது. ஏன்னா அவங்க மேரேஜ் பண்ணது வந்து பார்த்து தான் இருக்காங்க எப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் நீங்கள் தானே பாசம் நான் வந்து உங்களுக்கு பார்க்கலன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தானே சொன்னீங்க கண்ணு முடி வராது சொல்லிட்டு ஒரு அவங்க கண்ணு முடி வந்தால் நீங்கள் கோவப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன். அந்த ரீசன் தான். அதுக்காக நீங்கள் எப்படியே போட்டு நான் விடவே இல்லை. நீங்கள் எப்போதும் நல்லா இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே தான் இருப்பேன். எப்போ ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீங்கள் அப்பா அம்மா ஜிம்மில் ரொம்ப அழகாங்க. இப்போ ஜிம்மில் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ அழகாக பாரு அழகாக சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா தான் கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. சரி இப்போ என்ன அப்பா வந்து வந்துட்டு எதுவுமே அப்பா கிட்ட கேட்டதில்லை. ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று தான் கேட்டேன். அப்போவும் இப்போவும் ஒன்றே ஒன்று தான். எங்கள் டேவை அக்செப்ட் பண்ணிக்கிற முழு மனசு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா? ஏன்னா எனக்கு பையனோட சந்தோஷம் தான் இம்பார்ட்டன்ட். நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து டேக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு எதுவும் எனக்கு எந்த ஈகவும் இல்லை சரியா? ஏன்னா நான் பண்ணது தப்பு தான். ஏன்னா அப்பா அம்மா இல்லாமல் போனது டேவோட தப்பு இல்லை ஓகேவா? அது அவனோட ஃபேட்டு. அதனால தான் அவங்க அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்தது அவனோட தப்பு இல்லை. அவன் நல்லா தான் வளர்ந்துருக்கு. அவங்க கெட்டு போய் வரலையா? அப்பா அம்மா இருக்கிற பர்சன் கூட எவ்வளோ வந்துட்டு தப்பாக வளர்ந்து நின்றுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவன் அப்படி இல்லை. ரொம்ப பேர் அவனுக்கு ஃபேமிலியோட வேல்யூ வந்து தெரிஞ்சிருக்கு. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உன்னையும் சரி உன் பையனையும் சரி அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறான். அவன் அளவுக்கு வேறு யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ தாங்குறவங்க 2 பேர் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ குழந்தையா உன்னோட குழந்தையானு அப்படி கூட டவுட்டாக இருக்கும். நீங்கள் 2 பேரும் நீங்கள் 3 பேர் பார்க்கில் ப்ளே பண்ணும்போது டே வந்து உங்கள் 2 பேரும் அப்படி கேர் பண்ணிப்பா. உனக்கு ஜூஸ் போய் ஃபிட் பண்ணால் அவன் பையனுக்கு ஃபிட் பண்ணுவான். உங்கள் 2 பேருக்கு ஈக்குவலாக எல்லாமே லவ் கொடுக்குறான். அதை நான் பார்த்தேன். உண்மையாகவே நான் கூட அப்படி ஒரு பையனை பார்த்துருக்க மாட்டேன் அப்படி சொல்லி ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்குலாம் அவ்வளோ டேஸ் வருது. நிஜமாக சொல்கிறேன். நிஜமாக பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷம் வந்து மணியில் இல்லைன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரியாக சொல்கிறாங்க. டேங்கிட்ட எது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ட்ரூ லவ் இருக்குது. ட்ரூ கேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சொந்த காலில் நின்றுட்டுருக்கான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா பார்த்து ஏன் பண்ணியிருக்கான். உனக்காகவும் பையனுக்காகவும் சொல்கிறாங்க. ஆமாப்பா நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோமில் தான் இருக்கோம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. அந்த வீட்டை கூட டேங்க ரொம்ப அழகாக பார்த்துப்பாங்க. எனக்கு வீட்டில் இப்போ வரைக்கும் நீங்கள் அப்படி வளர்த்துட்டிங்களா? எனக்கு எங்கே என்ன இருக்குன்னு தெரியாது. எனக்கு கடுகுக்கும் சீரகத்துக்கும் கூட வித்தியாசமே தெரியாதுப்பா. ஆனால் டேக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே வந்துட்டு பார்த்து பண்ணுவான். கிச்சனாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எண்ணெயாக இருக்கட்டும் இல்லை எண்ணெயாக இருக்கட்டும் 2 பேரையுமே அவன் தான் பார்த்துப்பா. அவங்களுக்கு எங்களை வேற யாரும் பார்த்துக்க முடியாதுப்பா. கேர் பண்ணிக்க முடியாதுப்பா. ஜிம்மில் தான் ரொம்ப அழகாங்க. அவனை வந்து புரிஞ்சுக்கோங்கப்பா. அவனை வந்து ஹர்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படி சொல்லி ஜிம்மில் அப்பா சொல்கிறேன். ஜிம்மில் சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா கிட்ட இப்போ ஜிம்மில் அப்பா உங்க பாரு எனக்கு புரியுது. இதுக்கப்புறம் அழக்கூடாது சரியா? நீ அழுதான் தாங்கிக்க மாட்டேன். வேணா அழாத ஓகேவா? அப்பா அப்போ ரொம்ப கோவத்தில் இருந்தா. என்னோட ஃப்ரெண்ட்ஸாக டீஸ் பண்ணாங்க. என்ன பார்க் செய்யா உங்களோட பையன் வந்து ஓடி போய் மேரேஜ் பண்ணிட்டானே சொல்லிட்டு. அப்பா நான் ஒன்றும் ஓடி போய் மேரேஜ் பண்ண நினைக்கலையப்பா. நான் உங்ககிட்ட தான் வந்தேன். அப்பா எனக்கு வந்துட்டு டேங்க பிடிச்சிருக்கு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு தானே வந்தேன் உங்ககிட்ட. நீங்கள் தானே வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு எங்கள் வீட்டை விட்டு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் அவர் கையில் பிடிச்சிட்டு ரெஸ்ட் ஆஃபில் வெறுக்க விடக்கூடாதுன்னு நினச்சேன். அது அப்பா அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் தானே வந்துட்டு அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க. நம்ம வந்து ஒரு பர்சனை வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி தரோம். ஒரு ஹோப் கொடுக்குறோம்னாக்கா லாஸ்ட் வரைக்கும் அது ட்ரூவாக இருக்கும். நீங்கள் தானே சொன்னீங்க சொல்கிறாங்க. நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப்லாம் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ கம்பெனியில் லாஸ்ட்டில் போனப்போ கூட ஆனால் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு விடவே இல்லை. கம்பெனி விட்டு போக விடாமல் நீங்கள் ஓன் பண்ணி வந்து ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் தான் அகைன் கம்பெனி வந்து நல்லா ஒரு அகைன் வந்து ஒரு கிரெடிட்டுக்கு அகைன் வந்துட்டு ஒரு கம்பேக் கொடுத்துச்சு. அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எல்லாமே அப்படி கூட உங்கள் நம்புறவங்களை கைவிட்டக்கூடாது. அது ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நம்ம ஒரு ஹோப் கொடுத்துட்டோம் அப்படி சொன்னாக்கா அவங்க லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்கள் தானே சொன்னீங்க அப்படி சின்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்டாஃபும் அப்படி தானே இருந்தாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ லைஃப் பார்ட்னர்ன்றப்போ நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்க்கே நீங்கள் ஒரு ஹோப் கொடுத்துட்டோன்றக்காக நீங்கள் ரிட்டன் அவங்களை விட்டக்கூடாது. நம்ம கம்பெனி லாஸ்ட்டில் பண்ண வரல அவங்க அப்படி தான் இருக்குன்றக்காக ஓன் மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணி சேலரி கொடுத்தீங்க. நம்ம கம்பெனி அகைன் வந்துட்டு கம்பேக் ரிட்டன் ஆகிற வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது என்னோட
என்னோட டேங்க்ப்பா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன் உங்கள் ரெஸ்ட் ஆஃப் இருக்கும் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் என்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ண போய் அப்படி தான் சொன்னேன். நான் கூடவே இருப்பேன், யார் என்ன சொல்ல விட்டு போக மாட்டேன் சொல்லிட்டு. அப்புறம் அது ப்ராமிஸ் அப்படி பண்ண பிரேக் பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னா பார்க்க புரியுது, எனக்கு புரியுதுப்பா சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் ரோல் மாடல், நீங்கள் சூப்பர் ஹீரோ எல்லாமே நீங்கள் தான், ஓகே உங்களுக்கு அப்புறம் டேங்க் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னா பார்க்க புரியுது, தன்னோட அப்பாவோட பிளேஸில் ஹஸ்பண்டை வைக்கிறவங்க அவங்களுக்கு புரியும் இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ நம்ம அப்பா தான், செகண்ட் ஹீரோ நம்ம ஹஸ்பண்ட் இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு அதுக்கு டிசர்வான பர்சனாக இருந்தால் தான் நம்ம கொடுக்க முடியும், அந்த ஒரு பொசிஷனை வந்து கொடுப்போம். இப்போ ஜிம்னா அப்பாவுக்கு புரியுது, சரி ஓகே எனக்கு புரியுது, அழாது அந்த பாரு அழுது அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழாது ஓகேவா. அந்த டைமில் என்னோட ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப தப்பாக பேசினாங்க என்னை பற்றி. பையனை சரியாக வளர்க்கல, அவன் பையன் வந்து இந்த மாதிரி ஓடி போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டான், அதுவும் யாருமே ஒரு ஆர்ஃபன் பையனை, அது கொஞ்சம் டேஸ் தான் இருப்பான், அதுக்கப்புறம் வந்துட்டே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என் பையனை வேணால் மேரேஜ் பண்ணி வச்சுக்கோ, செகண்ட் மேரேஜ் மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு பெனிஃபிட் எதிர்பார்த்து பேசினாங்க. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரீசன் நீ தான் எனக்கு ரொம்ப பயந்து போயிட்டேன், என்னடா நம்ம பையனை பற்றி இப்படி தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் என்ன தெரியுமா, அந்த டே கூட வாழ்ந்து காமிச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு 5 years ஆகுது, ஆனால் இப்போ வரைக்கும் சின்ன எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல, ஒரு கஷ்டம் நீ ஃபோன் பண்ணதில்லை. நான் பார்த்து இருக்க அந்த 5 years நீ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, எனக்கு அதை நினச்சி ப்ரௌடாக இருக்குது. நீ அப்பா கிட்ட ரிட்டர்ன் வந்தது கூட இல்லை, வந்தால் கூட நான் வந்துட்டு என்ன சொல்லிப்பேன்னு தெரியல, அக்செப்ட் பண்ணிட்டு பண்ண நினைக்கிறேன். ஆனால் அப்போ கூட எனக்கு நிறைய அவமானம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் நான் அந்த லவ் பண்ணுறப்போ ஏற்படுற அவமானத்தை விட ரிட்டர்ன் அவங்க அப்பா மட்டும் ரிட்டர்ன் போனால் தான் வந்துட்டு ஒரு மாதிரி அது இன்னும் கஷ்டத்தை ஏற்படுத்தும். ஆனால் லவ் பண்ணி நம்பி போகிற பர்சன்கிட்ட போயிட்டு வாழ்ந்து காமிக்கிறாங்க பாரு, அப்பா அம்மாவுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறாங்களா, அது வந்துட்டு பெரிய விஷயம். எனக்கு நினச்சி ரொம்ப ப்ரௌடாக இருக்குது தெரியுமா. அவளுக்கும் நின்றுட்டு டாக்டராக மட்டும்தான் இருக்கா, அதை தாண்டி வீடு அவங்க எல்லாரும் சேர்த்து டேங்க தான் பார்த்துக்கிறான், உங்களை சுமக்கிறான், உன்னையும் உன் சேர்த்து தூக்கி சுமந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அப்பா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு, ஓகே எனக்கு டேங்கில் அவ்வளோ ஹாப்பியாக டேங்க நினைக்கவே ப்ரௌடாக இருக்குது. நான் கூட நினைப்பேன் என்னடா அந்த பையன் வந்துட்டு தனியாகவே வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் இப்போ ஒரு ஆஃபீஸாக வச்சுருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று ஆர்டர் பண்ணுறான், உங்களுக்காக நைட்டு பகலும் உழைக்கிறான், ரொம்ப கஷ்டப்படுறான், அப்படி ஒரு பர்சன் கிடைக்கணும்னு கொடுத்து வச்சுருக்கோம் சொல்லிட்டு ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம்னு பார்க்குறாங்க. அப்போ நிச்சயமாக ஓகேவா, எனக்கு ஒன்று மன்னிப்பு கேட்குறது கஷ்டம் கிடையாது. எனக்கு தெரியும் நான் வந்து கொஞ்சம் ஈகோவான ஒரு பர்சன், ஆனால் இதுக்கப்புறம் ஈகோ பார்க்க மாட்டேன். எனக்கு வயசாகிடுச்சு, வயசாகிறத ஒரு விஷயம் கிடையாது. எனக்கு என் பையன் வேணும், என் பையனோட சந்தோஷம் எனக்கு இம்பார்ட்டன்ட்டு. எனக்கு ஒரே ஒரு பையன் தான், அந்த 4 பேர் 4 விதம் பேசுறதை பற்றி கவலையே கிடையாது ஓகேவா. 4 பேர் 4 விதம் பேசுகிற அளவுக்கு என் பையனும் சனிலாவும் இல்லை. அவங்க போய் லைஃப்பில் ரொம்ப அச்சீவ் பண்ணியிருக்காங்க, நல்லா வாழ்ந்து காட்டியிருக்காங்க, ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜிம்ல அப்பா சொல்லிட்டாங்க. நீ வந்து சூஸ் பண்ண ஒரு பையன் தப்பான பையன் கிடையாது, ஒரு நல்ல பையனை சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ல அப்பா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படின்னா சொல்லிட்டாங்க நான் போகிறேன் ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு போயிட்டு என் டேங்க் இருக்கானே நம்ம டேங்க்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி நம்ம டேங்க், ஆமாம் நம்ம டேங்க் ஓகேவா, நீ எங்கள் பையனாக்கா அவனும் எங்கள் டேங்க் தானே, நான் போயிட்டு நம்ம டேங்கிட்ட பேசுகிறேன் ஓகேவா, மன்னிப்பு கேட்குறேன் கண்டிப்பாக அவர் மன்னிப்பார்ல சொல்கிறாங்க. அப்பா அப்படி சொல்கிறாங்க, கண்டிப்பாக மன்னிப்பார்ல, மன்னிப்பு கேட்டால் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, உங்களை மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் கோவம் கிடையாது, ஓகே தப்புனா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பேன், ஏன்னா என் பையனுக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது நானே ஒரு அது மீறலாமா, நான் கண்டிப்பாக போய்ட்டு மன்னிப்பு கேட்பேன், மன்னிப்பு கேட்டால் டேங்க் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வருவில் பேசல, நாங்கள் என்ன தூக்கி கொஞ்சம் நம்மளா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அதுப்பா சொல்கிறாங்க. நான் போய் கேட்குறேன் ஓகே, எனக்கு கூட ஈகோ கிடையாது, இது வரைக்கும் அந்த ஈகோ இருந்தது போதும் ஓகே. எனக்கு ஈகோலாம் இல்லை, என்ன கொஞ்சம் கஷ்டம், என் பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க ரொம்ப ஆசைப்பட்டேன், இவ்வளோ பெரிய மேரேஜ் என்ன பண்ணணும் கிராண்டாக சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அது எதுவுமே நம்ம ட்ரீமோட உடஞ்சி போயிடுச்சு, அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் தப்பியே மாதிரி தான், நான் டேங்க் அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்போ அக்செப்ட் பண்ணியிருந்தா கூட என்ன நினைப்பாங்க எல்லாரும், டேங்க் வந்து மணிக்காக கூட ஒன்று மேரேஜ் பண்ணாங்க, சில பேர் தப்பாக பேசிக்கலாம் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த சில பேரை ஃபோக்கஸ் பண்ணாதீங்கப்பா சொல்கிறாங்க. சரி ஓகே 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 அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அப்பா தான் ஓகே இப்போ நான் போகிறேன், போயிட்டு டேங்கை பார்க்குற சரியாக சொல்கிறாங்க. சரி ஓகே தாங்க அந்த மெடிசன்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றும் வேணாம், எங்கள் பையன்கிட்ட வந்துட்டு அதனால் எங்களுக்கு சரியாக போய்ட்டு சொல்கிறாங்க. என்ன இந்த காமா மெடிசன் எனக்கு தேவையில்லை அப்படி ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருங்க ஜூஸாக குடிங்க, ஏன்னா நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஒரு மாதிரி வீக்காக இருக்கீங்க, சரியாக சாப்பிட்றது இல்லையோ சொல்கிறாங்க. ஜிம்ல அப்பா அம்மா பார்க்குறாங்க, ஆமாம் இவங்க சரியாக சாப்பிடல, ஏன்னா எங்களோட பையனோட ஞாபகமாகவே இருக்க சொல்கிறாங்க. ஜிம்னா இருங்க சொல்லி ஜிம் நினச்சி போகிறாங்க, போயிட்டு கேண்டீனில் போட்டு ஜூஸ் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. அம்மா அது குடிங்க சொல்கிறாங்க. 2 பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க. ஜிம்ல அப்பாவுக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஜிம்ல வந்து அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டுருக்காங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க. இப்போ டேங்க் எங்கே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது சூப்பர் மார்க்கெட் போகணும்னு சொன்னார்ப்பா, போயிட்டு வீட்டில் இருப்பாரா இல்லை ஆஃபீஸ் போயிருக்கான்னு தெரியல ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க. ஜிம்ல அம்மா தான் உனக்கு அது கூட தெரியாதா ஜிம்னு சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் தான் அப்படி வளர்த்துருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேன், நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்பா தான் ஏமா உனக்கு மட்டும் எனக்கு தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், நல்லா கற்று வச்சிருக்காங்க சொல்லி ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லிக் கொடுக்கல, உன் மேலே தப்பு சொல்லி ஜிம்ல அப்பா ஜிம்ல அம்மாவை சொல்கிறாங்க. ஏன் மேலே தப்பா சொல்கிறாங்க. அம்மா உங்களை தப்பு நீ சொல்லிக் கொடுத்துருக்கோம்ல ஜிம்முக்கு சொல்கிறாங்க. ஏங்க அதுக்கு அந்த அவசியம் எனக்கு இல்லைங்க அப்போ சொல்கிறாங்க. சரி விட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்ல அப்பா அம்மா தான் சரி ஓகேப்பா நாங்கள் வீட்டுக்கே போகிறோம் ஓகேவா, எங்கள் வீட்டில் இருந்தால் வீட்டில் போய் பார்க்குறோம், எனக்கு ஆஃபீஸ் போகிறோன்னு சொல்கிறாங்க. அம்மா வீட்டை சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அவங்க வீட்டு அட்ரஸ்லாம் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் டெய்லி எப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்போயும் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்போம், எங்கள் பையன் எப்படி இருக்கான்னு தெரியுங்களா சொல்கிறாங்க. சரி இங்கே போங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஜிம்ல அம்மா தான் சரி ஓகே நாங்கள் போய்ட்டு வந்துட்டு டேங்க் பார்த்து மன்னிப்பு கேட்கணும் சரியாக சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, உங்களுக்கு என் மேலே எனக்கு கோவம் இல்லை சரி நாங்கள் கிளம்புறோம் சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அவஸ்தை, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ ஹாப்பி டேஸாக இருக்குது. ஃபைனலாக அப்பா மட்டும் பேசிட்டோம் சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது.
இருக்குது. இப்படி டேஸ்மே வந்துட்டு என்ன தான் என் கூட ஹாப்பியாக இருந்தாலுமே அவங்க அப்பா அம்மா மேலே இருக்க பாசம் எப்படி குறையாதில்ல. எனக்கு அவங்க அப்பா அம்மா வச்சு அந்த வேர்ல்டு கூட்டிகிட்டு வந்தவங்க ரொம்ப அதிகமாக லவ் கொடுத்து வளர்த்துருக்கவங்க. அப்படி இருக்கும்போது சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ நம்ம ஜிமின் அப்பா அம்மா தான் போயிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த அப்பார்ட்மெண்ட் ஹோம் தான் போகிறாங்க. அது ரொம்ப லக்ஸரியான ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். இப்போ நம்ம ஜிமின் அப்பா அம்மா போகிறாங்க. போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி டோர் ப்ரெஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம டீ தான் கரெக்டாக திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. கிராசரி திங்ஸ் எல்லாம் இப்போ கரெக்டாக டோர் பிள்ளை இருங்காகவும் யார் வரா சொல்லிட்டு ஒரு ஜேகேவாக இருப்பானா இல்லை ஹோபியாக இருப்பானா சொல்லிட்டு வந்துட்டு டேந்து டோர் ஓப்பன் பார்த்தாக்கா ஜிம்ல அப்பா நிற்கிறாங்க. டேக்கு ஷாக் ஆகிடுது. அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க உள்ளே வரலாமா டேங்க சொல்கிறாங்க. அங்கிள் உள்ளே வாங்க ஆண்டி உள்ளே வாங்க சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் உள்ளே வராங்களும் உட்காரங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க பார்க்குறாங்க 2 பேரும் உட்காராங்க. ஜிம்ல அம்மா வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. வீடு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறாங்க. ஏன்னா அந்த வீடு 2 டபுள் பெட்ரூம் வீடு தான். அவ்வளோ அழகாக நீட்டாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பால்கனியாக இருக்கட்டும் ஒவ்வொரு திங்ஸாக இருக்கட்டும் எந்த பக்கம் பார்த்தாலும் ஜிம்மோட பிக்சர் தான். ஜிம்மன் வீட்லேயும் இப்படி தான் இருக்கும். ஜிம்ல பிக்சர் ரொம்ப பெருசாக ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜிம்மோட பிக்சர் அதே மாதிரி தான் இருக்குது. ஜிம்மன் பிக்கு அப்புறம் ஜிம்மோட பேபி பிக்கு 2 பேர் பிக்கு தான் அழகாக இருக்குது. டேவோட பிக்குன்றது கம்மி தான். மற்ற எல்லாரோட பிக்கு தான் அழகாக இருக்குது. இவங்க அடிக்கடி ஃபாரின் போவாங்க, ட்ரிப்பு போவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கு டே கூட்டிகிட்டு போவார். அந்த கண்ட்ரிக்கு போய்ட்டு அந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரிக்கு போட ஒரு ஞாபகம் ஒரு திங்ஸ் வேணும் இல்லையா, அதை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம டே வந்து ஒரு மேக்னெட் வேலை ஒட்டி வச்சிருக்காங்க. பார்க்குறாங்க எங்கெல்லாம் போயிட்டு வந்து சொல்லிட்டு மெமரிஸாக இந்த 5 இயர்ஸில் ஜிம்முக்கு கொடுக்காத ஹாப்பினஸ்ல எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு ஓன் எனக்கு தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜிம்மில் ஒரு ஹாப்பியாக வச்சுருப்பாரு. எல்லாம் பார்க்குறாங்க ஜிம்மில் அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பண்ணி பார்த்து ரசித்து பார்க்குறாங்க. இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க வீட்டை சொல்லிட்டு. இப்போ நம்ம டே வந்துட்டு நம்மளுக்கு 2 கிளாஸில் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அங்கிள் ஆண்டி எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. 2 பேரும் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தான் இருங்க சொல்லிட்டு ஏஞ்சி வராங்க. ஏஞ்சி வந்து கிச்சனை பார்க்குறாங்க. பார்த்தா லைனாக அந்த கண்டெய்னர் இருக்கும் எல்லாமே, அந்த கிளாஸ் கண்டெய்னரில் எல்லாமே வந்துட்டு அந்த நட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாரு. எல்லாமே எல்லா கிளாஸ் திங்ஸும் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதெல்லாம் பார்க்குறாங்க இவ்வளோ அழகாக ஒரு பையன் எவ்வளோ அழகாக நீட்டாக வச்சுக்கிறாங்க சொல்லிட்டு அவங்க மாதிரி இருக்கேன். அவர் கம்பெனியில் சிஇஓ. குட்டி கம்பெனி தான், ரொம்ப பெரிய கம்பெனி இல்லை, குட்டி கம்பெனி தான். ஆனால் அதுக்கு ஒரு சிஇஓ. ஆனால் எல்லாத்தையும் அவரே பார்க்குறாரு. ஜீவன் டாக்டர் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிருக்காரு. இங்கே பார்த்தா இவர் வந்து ஆஃபீஸும் போகணும், சேம் டைம் வீட்டையும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாரு சொல்லும்போது அதனால் பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பால்கனியில் பார்த்தா ட்ரெஸ்லாம் அழகாக நீட்டாக வாஷ் பண்ணி ஒரு மாதிரி காய வச்சிருக்காங்க. அது எல்லாமே டே தான் பண்ணியிருப்பாங்கன்னு ஜீவன் அம்மாவுக்கு தெரியுது. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ அழகாக ஒரு ஃபேமிலி எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான் பாரு அந்த பையன் சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அவங்களுக்கு. ஒரு அப்பா மருந்து வளர்ந்தா கூட அந்த பையன் எப்படி எந்த மாதிரி வளர்ந்துருப்பான்னு தெரியாது. ஆனால் எவ்வளோ பொறுப்பா எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு இவனை போய் ஹார்ட் பண்ணிட்டோம் சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்ல அப்போ தான் தண்டா குடிச்சிடறாங்க. நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசுங்கப்பா சொல்கிறாங்க. பேசுங்க அங்கிள் சொல்கிறாங்க. அங்கே பாரு என் இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா சொல்கிறாங்க. என்ன அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. எந்த ஒரு அப்பாவாக இருந்தாலும் இப்போ நீ உனக்கு ஒரு பையன் இருக்கான். உன் பையன் வந்துட்டு நீ ரொம்ப பார்த்து வளர்த்துட்டு இருக்கா. சடனாக ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறேன், இவனை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறேன். அந்த பையனுக்கு எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. அப்போ நீ உடனே தூக்கி கொடுத்து உன் பையனை அப்படி சொல்கிறாங்க. இப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ ஜிம்ல வந்து உட்காந்துறாங்க பக்கத்தில். டேரை சொல்கிறாங்கன்னா அங்கே பாருங்க அங்கிள் என் பையன் வந்து ஒரு பையன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னானாக்கா நான் உடனே மேரேஜ் பண்ணி வச்சிட மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு அந்த பையனை பற்றி யோசிப்பேன். அந்த பையன் யார், அவன் பேக்ரவுண்ட் என்ன, அவனோட ஸ்டேட்டஸ் எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அவன் நல்ல பையனா, அவன் வந்துட்டு நம்ம என்னோட பையனை பத்திரம் பார்த்துப்பானா, மேரேஜ் பண்ணி கொடுத்தா ரெஸ்ட் ஆஃப் லைஃப் நல்லா பார்த்துப்பானா, என் பையனோட லவ்க்கு அவன் ட்ரூவாக இருப்பானா, அவன் டிசர்வான பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்போ பார்க்குறாங்க ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. என்ன சொல்கிறாங்க, அம்மா நான் பையன் சொன்னதெல்லாம் நான் உடனே மேரேஜ் பண்ணி வச்சிட மாட்டேன். பையனோ பொண்ணு நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அவங்க நல்ல பர்சன் தான். அந்த பையன் வந்து என் பையனை கரெக்டாக இருப்பானா, என் பையன் கரெக்டான பையனை சூஸ் பண்ணிக்கலாம் பார்ப்பேன். பார்த்து செக் பண்ணிட்டு தான் நான் மேரேஜ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஜிம்ல டே சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நான் பண்ண ஒரு தப்பு என்னக்கா, நான் உன்னை பற்றி யோசிக்காம விட்டுது. நான் வந்து உன்னோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சே வந்துட்டு உன்னை வேணாம்னு சொல்கிறது தப்பு. ஓகேவா. செகண்ட் அவனை வந்து ஒரு ஆர்ஃபன் பையன் சொல்லிக்கூடாது, நீ ஒரு அனாதை சொல்லிக்கூடாது. ஏன்னா அந்த வேர்ல்டு யாருமே அனாதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் இருக்கிறவங்க வந்துட்டு எல்லாரும் இருக்கிறவங்களும் ஆகிட மாட்டாங்க. யாரும் இல்லாதவங்க அனாதையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எவ்வளோ பேர் பேரண்ட்ஸ் இருந்தும் கூட, எவ்வளோ பேர் குழந்தைங்க இருந்தும் கூட பேரண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் ஆஃப் லைஃப்பில் வந்துட்டு ஆர்ஃபனேஜில் இருக்காங்க. அது ஆசிரமத்தில் அப்படி விட்டுறாங்க, பார்க்காம கேர் பண்ணாமல். அப்படி இருக்கும்போது நம்ம உனக்கு வந்து அப்பா அம்மா இல்லாமல் போனது ஒன்றும் தப்பு இல்லை சொல்லிட்டு நம்ம டேங்ஸோட ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. டேவை பார்த்து டேவர் மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா உனக்கு அப்பா அம்மா இல்லாமல் போனது ஒன்றும் தப்பு இல்லைப்பா. ஓகேவா. நீ எப்பவுமே வந்துட்டு என்னோட ஜிம்ல நல்லா பார்த்துக்கிறேன். இந்த 5 வருஷம் நான் பார்த்துருக்கேன். என் பையன் என் வீட்டில் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இங்கே இருக்கான். அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸ் வந்துச்சு, இங்கே வந்துட்டு எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை. அந்தளவுக்கு இல்லைனா கூட நீ அப்படியே அவன் நல்லா தான் பார்த்துக்கிறேன். சின்னதாக கூட அவன் கஷ்டப்பட்டு விடவே இல்லை. இவன் என் பையனை வந்துட்டு இப்படி இந்த அளவுக்கு வேறு யாரும் பார்த்துப்பாங்கன்னு தெரியாது. இவன் நாங்கள் எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஒரு பர்சனை மேட்ச் பண்ணி கொடுத்தா கூட அவங்க இந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துப்பாங்களா, இவ்வளோ லவ் கொடுப்பாங்களா. அவனுக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு பையன். அப்படி இருக்கும்போது அவனுக்கு கிச்சனுக்குள்ளே விடாமல் குக் பண்ண விடாமல் இவ்வளோ அழகாக பார்த்துக்க முடியுமா? ஒரு டாக்டரை இவ்வளோ அழகாக அவன் டியூட்டியை பார்க்க வைக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. உன் பிளேஸை வேறு யாருமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. நீ அவன் தான் பர்ஃபெக்ட் பார்ட்னர் அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. டேவல் நம்ப முடியல. ஏன்னா ஜிம்ல அப்பா தானே. ஏன்னா 5 years பிஃபோர் ஜிம்ல அப்பா
கிட்ட ஜிம்மி கூட்டிட்டு போயிட்டு அப்பா நீ இவரை பிடிச்சிருக்கு, இவர் பேர் கிம் டயங், என்னோட சீனியராக படிச்சிருக்க காலேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காரு, ஆனால் இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு பிடிச்சிருக்கோ மேரேஜ் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி சொல்லும்போது ஜிம்ல அப்பா அவ்வளோ வருஷம் விட்டுப்பாரு வந்து ஒரு அனாதை, உனக்கு வந்து என் பையன் வேணுமா, நீ வந்துட்டு எந்த ஒரு இதை வச்சு என் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு அப்போ வந்து திட்டிருப்பாரு. ஜிம்ல அம்மா மேலே கேட்டிருப்பாங்க, நீ எப்படி என் பையன் ஆசைப்பட்டலாம் சொல்லி கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு அதே அப்பா தான் சொல்கிறாங்க, நீ என் பையனுக்கு தான் பார்ட்னர் சொல்லிட்டு, ஏன்னா அன்னைக்கு சொல்லிருப்பாங்க என் பையனுக்கு வந்துட்டு பக்கத்தை கூட நிற்க முடியாது, என் பையன் பக்கத்தில் நீ அப்படி சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு அதே அப்பா தான் சொல்கிறாரு, நீ என் பையன் தான் பர்ஃபெக்ட் பார்ட்னர், நீ தான் அவனுக்கு ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்குற டேக் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டேக் பார்க்குறாங்க அங்கிள் சொல்கிறாங்க, அங்கே பாரு எனக்கு வந்து மனைவி கேட்குறது கஷ்டம் கிடையாது, ஓகே என் பையனுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் போவான்னு சொல்லிட்டு ஜிம்ல அப்போ தான் டேக் பண்ணிட்டு பண்ணுறாங்க. அங்கிள் அப்படி டக்குன்னு தேஞ்சிட்டாங்க. அங்கிள் என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இல்லை நான் ஒரு வில்லியனாக இருக்கலாம், ஆனால் பையனுக்கு ஒரு அப்பா, என் ஜிம்முக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே ஒரு விஷயமே கிடையாது, ஓகேவா அன்னைக்கு நான் வந்து பயந்துட்டேன், என் பையன் வந்துட்டு ஏதோ வந்துட்டு கண்முடித்தனமாக ஒன்று லவ் பண்ணுறா போல, அந்த ரீசன் தான் உங்களுக்கு உன்னோட பேக்ரவுண்ட்லாம் பெரிய விஷயமா தெரியாமல் என்கிட்ட கூட்டு வந்து காமிக்கிறான்னு நினைச்சேனே தவிர அவன் லவ்ல இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான், நீ அவனை இவ்வளோ பார்த்துப்ப, நீ வந்துட்டு அவங்க ப்ராப்பர்ட்டி எங்களோட ப்ராப்பர்ட்டி மேலே ஆசைப்படலை, ஜிமின் மேலே தான் ட்ரூவில் வச்சுக்க சொல்லிட்டு சத்தியமும் தெரியாதுப்பா, அன்றைக்கி பண்ண தப்பு தான் சரியாக சொல்லிட்டு ஜிம்ல அப்பா தான் ஜிம்முக்கு டேக்கு பண்ணிட்டு பண்ணுறாங்க. அங்கிள் பேச இப்படி பண்ணாதீங்க பாருங்க ஜிம்ல அப்பா, ஓகேவா நீங்கள் என்னென்ன பேசிக்கோங்க திட்டிக்கோங்க, ஓகேவா உங்கள் இடத்துல யாரும் அப்படி தான் பேசுவாங்க, நானும் உங்கள் அப்பா பேசுறது அப்படி கூட பண்ணியிருப்பேன், இல்லை நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டேன் தெரியும், ஓகேவா நீ மெச்சூர்டான பர்சன், நீ என்ன மாதிரி நடந்திருக்க மாட்டேன், நீ உனக்கு என்ன தான் என்னோட நீ வந்துட்டு ஏஜில் சின்ன பையன் தான் தெரியும், ஆனால் நீ வந்துட்டு என் பையனோட ஒரு 2-3 இயர்ஸ் தான் பெரிய பையன், அப்படி இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீ வந்துட்டு கண்டிப்பாக யோசிச்சு தான் முடிவு எடுத்துருப்பேன், ஆனால் நான் தான் அப்படி யோசிக்க முடியல, சாரிப்பா சொல்கிறேன் அங்கிள், ஃபஸ்ட்டு எந்திரிங்க அங்கிள், என்னோட அப்பா ஏஜில் இருக்கீங்க சரியா, நான் அப்பாவை பார்த்ததே இல்லை அங்கிள், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணாதீங்க தர்ஷன் கஷ்டமாக இருக்கு, நீங்கள் எந்திரிங்க சொல்கிறாங்க. ஜிம்ல அப்பாவுக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க, எந்திரிங்க அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்பா எந்திரிறாங்க, இல்லைப்பா அன்றைக்கி நான் வந்து திட்டினது ரொம்ப தப்பு தான், ரொம்ப வாட்ஸ்அப்பில் ஹார்ட் பண்ணிட்டேன், இப்போவே என் ஜிம்மில் மனசு வச்சிருக்கான் தெரியுமா சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் நான் மனசு வச்சுக்கல, இல்லைப்பா நீ மனசு வச்சுக்கல, என் ஜிம்மில் மனசில் வச்சுட்டே இருக்கான்னு தெரியுமா அவன் சொல்கிறான். இன்றைக்கி நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போனோம் சொல்லிட்டு ஜிம்ல அப்பா நடந்தாலும் சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி என்னதுக்கு ஆமாம் அவன் சொன்னான், என் டேக்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்கப்பா, ஏன்னா டே வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிருக்கா, நீங்கள் டேவருக்கு சொல்லிக்க கூடாதுல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். என் பையன் எப்பவுமே கரெக்டாக இருப்பா, இவன் நான் தப்புறேன்னு சொல்லுவான், நீ தப்புறேன்னு சொல்லுவான் சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது, அவருக்கு மனசில் நினைக்கிறாங்க என் ஜிம்மில் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறா பாரு, ஏன்னா அவங்க அப்பா எவ்வளோ பெரிய பாசனை அவருக்கு தெரியும், அப்படிங்களும் அப்படி ஒரு பாசனை அதான் எனக்கு மட்டும் ரிட்டர்ன் பண்ண வச்சுட்டானே சொல்லிட்டு அவருக்கு மாறி இருக்குது, ஏன்னா அந்தளவுக்கு ஜிம்மில் டேவல் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க. இப்போவும் டே நினைக்கிறாங்க, இப்போ கூட நான் அளவுக்கு டிசவர் பாசனை எனக்கு தெரிய சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நீ அப்படி நினைக்காதப்பா ஓகேவா சொல்லிட்டாங்க. டே பார்க்குற அங்கிள் சொல்கிறேன் தெரியும் என்ன நினைக்கிறேன் சொல்லிட்டு, ஏன்னா எவ்வளோ ஒரு பாசனை வந்துட்டு ட்ரீட் பண்ண வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா, ஏன்னா ஜிம்மில் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறா ஓகேவா, என் பையன் இந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க, நீ அந்த அளவுக்கு லவ் கொடுத்தனால மட்டும் தான் லவ் பண்ணுறா ஓகேவா, ஒரு லவ் கொடுக்காம இவ்வளோ லவ் இருக்குமா என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. லவ்வில் எதிர்பார்ப்பே இருக்காது, அவங்கள்ட்ட எதையும் எதிர்பார்த்து லவ் பண்ணல, நீயும் அப்படி தான் எதையும் அவன்கிட்ட எதிர்பார்த்து எங்களை ப்ராப்பர்ட்டி பார்த்து லவ் பண்ணவே இல்லை, நீ அவனை லவ் பண்ணியிருக்க அவ்வளோதான் ஓகே, அதை நாங்கள் தான் புரிஞ்சுக்காம போயிட்டோம் சாரி. அங்கே எனக்கு வந்துட்டு ஜிம்மில் வந்து என் ஜிம்மில் கூட இருக்கணும் ரொம்ப ஆசை, அட்லீஸ்ட் எனக்கு தெரியும் ஜிம்மில் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கணும்னு நினைக்க மாட்டேன், இங்கே தான் இருக்கணும் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுவா, அட்லீஸ்ட் நாங்கள் அங்கே வரலாம் இல்லை, நாங்கள் வந்துட்டு ஒன்றா இல்லைன்னா ஜீவனை 3 பேர் பார்க்கலாம், நீ எங்களுக்கு ஒரு பையன் தான், நாங்கள் அன்னைக்கு தப்பு தான் மன்னிச்சிக்கோ, எல்லாரும் ஒரு கடத்தை தப்பு பண்ணுறவங்க தானே, நீ தான் மன்னிக்கணும் சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்ல அப்பா ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு அங்கிள், எனக்கு உங்க மேலே அங்கிள் இப்போல்லாம் எப்போவுமே எனக்கு உங்கள் மேலே கோவம் வந்ததில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள் எனக்கு நீங்கள் ஒரு ஏஞ்சல் கிஃப்டாக கொடுத்துருக்கீங்க, அது நீங்களாக கொடுக்கல கூட, நீங்கள் வந்து வேர்ல்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இந்த வேர்ல்டில் எனக்கு யாரும் இல்லை நினச்சி போய் ஹேண்ட் வந்து பிடிச்சி வேணே ஜிமின் தான், எனக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், ஆனால் அதை கூட பிரேக் பண்ணி நான் இருக்க உனக்கு நீ யாருமே சொல்லக்கூடாது சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கில் யோசிச்சேன், என் ஜிமின் லெவலுக்கு 2 சவரம் பாஸ் இப்போ வரைக்கும் எனக்கு கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது, நான் வந்துட்டு ஒரு அழகான அப்பா மட்டும் ஒரு குழந்தைய பிரிச்சுட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும், என் லவ்வில் என்னோட லவ்வால் ஒரு பையன் நான் பிரிச்சுட்டேன் ஒரு அப்பா அம்மா கிட்ட இருந்து. ஜிமின் வந்து எப்போவுமே உங்களை மனசில் நினச்சிட்டே எனக்கு தெரியும் ஓகேவா, அவன் என்கிட்ட இல்லைன்னு சொன்னால் கூட எனக்கு தெரியும் அவங்களை மிஸ் பண்ணுறேன், அதை எப்படி அவங்க மிஸ் பண்ணாமல் போயிடுவான், நீங்கள் அவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க, அவ்வளோ கேர் கொடுத்துருக்கீங்க, என்னை மட்டும் தான் நீங்கள் வந்துட்டு வெறுத்தீங்க தவிர அவனை நீங்கள் வெறுக்கல, ஆனால் அவன் வந்துட்டு எனக்காக தான் உங்களுக்கு விட்டு தள்ளி இருக்கான்னு தெரியும், ஆனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப கிட்டே இருக்கும், நீங்கள் வரமாட்டீங்களா பேச மாட்டீங்களா, நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணிக்க வேணாம், ஆனால் ஜிம்மிட்டு பேச முடியாது சொல்லிட்டு எத்தனை டைம் எங்கே இருக்கேன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மில் பார்க்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க. ஆமாங்கள் நான் எத்தனை டைம் நினச்சிருக்கேன், எனக்கு ஏன்னா உங்கள் பையனை வந்து நான் உங்களுக்கு பிரிச்சிருக்கேன் தப்பு தானே சொல்கிறாங்க. இல்லைப்பா அப்படிலாம் சொல்கிறாங்க, நாங்கள் தான் புரிஞ்சுக்க மாட்டோம் சொல்கிறாங்க. பரவாயில்ல அங்கிள், அவங்க மேலே எப்பவும் கோப்பட மாட்டேன், ஏன்னா நீங்கள் எனக்கு ஜிமின் எனக்கு கொடுத்துருக்கீங்களே, இந்த பாட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்க ரீசன் ஜிமின் மட்டும் தான் அங்கிள் ஓகேவா. இப்போ நினைப்பேன் நான் ஜிமினுக்கு ஹாப்பினஸில் அங்கே பாருப்பா, ஒன்னாளுக்கு ஒரு யாரும் பார்த்துக்க முடியாது சரியா, நாங்களே பார்த்து ஒரு மேட்ச் பண்ணிச்சுனா கூட யாரையும் பார்த்துக்க முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோ, நீ மட்டும் தான் உங்கள் பெஸ்ட்டு பேர் பர்ஃபெக்ட் பேர் ஓகேவா, நீ அவங்க கூட நான் மட்டும் தான் சேஃபாக இருக்க, அந்த வேர்ல்டுலேயே அவங்க சேஃபாக இருக்கிற பிளேஸ்னால் அது நீயாக தான் இருப்பா சொல்லி ஜிமின் அப்பா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டே பார்க்குறீங்க அங்கிள், நிஜமாக அங்கே பாரு, நாங்கள் இதுக்கப்புறம் எனக்கு தெரியும் ஜிமின் வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு வரமாட்டா சொல்லிட்டு நாங்கள் கூப்பிட்டாலும் அது வரமாட்டா, ஏன்னா அவனுக்கு உங்களுக்கு தான் ஹாப்பினஸ், நானும் வந்துட்டு அங்கே வந்து இருந்தால் சொல்ல மாட்டேன், ஏன்னா என் பையனுக்கு வந்து லக்ஸரியாக இருக்கிறத விட அவன் ஹாப்பியாக இருக்கிறது எனக்கு இம்பார்ட்டன்ட், அதனால் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா, நீனு அப்புறம் நம்ம ஜிமின் அப்புறம் அப்படின்னு உங்கள் 3 பேர் பார்க்க நாங்கள் வரலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வர மாட்டீங்க, நாங்கள் வரல இங்கே வந்து பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க.
கேட்க ஒரு மாதிரி இருக்கு. அங்கிள் என்ன பேசுறீங்க? இது வந்து உங்களோட ஜிம்மோட வீடு இதை சொல்றாங்க. இல்லைப்பா சொல்றாங்க, நீங்கள் ஜிம்மில் இல்லைன்னா எப்படினாலும் பார்க்கலாம் சொல்றாங்க. அப்போ ஒன்றா சொல்றாங்க. அது சொல்றாங்க, பாரு எனக்கு இல்லைன்னா நான் ஜிம் மட்டும் வேணும், நீயும் வேணும், நீ எங்களோட பையனா சரியா, நீங்கள் இப்போ ஒரு பெஸ்ட்டு சனிலா எனக்கு, நான் எல்லாரும் ப்ரௌடாக சொல்லுவேன், என்னோட சனிலா பாருங்க, அவன் வந்துட்டு அவனோட சொந்த காலில் நிற்கிறான், யாரும் நம்பி இல்லை, யார்கிட்ட அதாவது இப்போ அதாவது நம்ம இன்னாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆசைப்படலை, ஒய்ஃபோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் அவன் ஆசைப்பட்ட கிடையாது, அவன் வந்துட்டு எதுக்குமே ஆசைப்பட்டதில்லை, நீங்களாம் நினச்சிருப்பீங்க இல்லையா ஒரு ஆர்ஃபன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரௌடாக சொல்கிறேன் தெரியுமா. நிறைய பேர் சொல்லியிருக்கேன், என்னோட சனிலா வந்துட்டு ஓனா வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறான், அவனுக்கு எல்லாமே ஓனா ஏன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரோட அப்பாவோட காசு தான் வாழல சொல்லிட்டு நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் தெரியுமா. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பார்ட்னரோட பசங்க எல்லாருமே அவங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டி தான் அப்படியே சிவா மாறுறாங்க, அப்படி தான் வச்சிருக்காங்க. ஆனால் நீ வந்துட்டு பாரு, யாருமே இல்லை கூட உனக்கு ஒரு பேக்ரவுண்டில் கூட உருவாக்கியிருக்காது எல்லாத்தையுமே, உனக்கு ஒரு கிம் குரூப் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்க, அதுக்கப்புறம் எல்லாமே ஓனா ஏன் பண்ணியிருக்க, உன் நம்பி வந்து ஒரு ஒய்ஃப் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன், இது தாண்டி ஒரு லைஃப்பில் வேறு என்ன வேணும், இதை தாண்டி ஒரு லைஃப் உள்ள ஒரு பர்சன் அச்சீவ் பண்ண முடியுமா நான் கேட்குறாங்க. எனக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது அங்கிள்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா இதை தாண்டி யாரும் அச்சீவ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. இதெல்லாம் நீ வந்து ஓனா ஏன் பண்ணது, உனக்காக உன் பையனுக்காக உனக்கு ஒய்ஃப்காக சொல்கிறாங்க. நான் குடும்பம் சொன்னாக்கா இதுமாதிரி ஜிம்முக்காக ஏன் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அதே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்ப்பா நீ எவ்வளோ லவ் வச்சுக்க, எவ்வளோ கேர் வச்சுக்க சொல்லிட்டு உன் பையன் மேலே சரி, உன்னோட ஜிம் மேலே சரி, நீ எவ்வளோ பாசம் வச்சுக்க நான் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகேவா, நீ ஹாப்பியாக இருக்கணும். என்னோட ஒரே ஒரு விஷயம் என்னக்கா, நாங்கள் வரலாம்ல, இதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம்ல, அது என்ன போய் பார்க்கலாம்ல, தூக்கலாமா, எங்கள் கிராண்ட் சன் தான் சொல்கிறாங்க. அங்கிள் உங்கள் கிராண்ட் சன் ஓகே, உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் தாராளமாக இல்லைனா தூக்கலாம், கொஞ்சம் எல்லாமே பண்ணலாம், நீங்கள் ஜிம்மில் எப்போலாம் மீட் பண்ணலாம், அந்த வீட்டுக்கு எப்போலாம் வரலாம், அந்த டோர் எப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணலாம் இருக்கும் சொல்லிட்டு டேஸ்ட் சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் பையன் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க தெரியுமா, எவ்வளோ நல்ல ஒரு பாசம் சூஸ் பண்ணியிருக்காங்க லைஃப்பில், இதை தாண்டி ஒரு பேரண்ட்ஸ்க்கு என்ன ஹாப்பினஸ் இருக்குது சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பாவுக்கு ரொம்ப ஜிம்மில் அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா தான் கிட்ட வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க டேங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. உன்ன மாதிரி பையன் என் பையன் லைஃப் வந்ததுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சிருக்கணும், உண்மையாகவே நாங்கள் எதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அதனால தான் என் பையன் லைஃப்பில் இப்படி ஒரு பையன் வந்திருக்க, ஒரு பியூரான ஒரு ஏஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னா இது வரைக்கும் நம்ம ஜிம்மில் வந்து ஏஞ்சல் சொல்லுவாங்க, ஆனால் டேவே ஒரு பர்சன் ஏஞ்சல் சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, ஆமாப்பா உண்மையில ஒரு ஏஞ்சல் தெரியுமா, என்னோட பையனை பத்திரம் பார்த்துக்கிட்டா ஒரு ஏஞ்சல் நீ ஓகேவா, உனக்கு அப்பா அம்மா நினைக்காது ஓகேவா, உனக்கு அப்பா அம்மா அம்மாவா எல்லாமே ஜிம்மில் மட்டுமே இருப்பா சரி, ஏன்னா ஜிம்மில் லவ்வுக்கு முன்னாடி வேறு எதுவுமே இல்லை, நாங்களும் ரொம்ப பாசமாக இருப்போம், கேரிங்காக இருப்போம். ஆனால் ஜிம் சிக்கானா ஒருத்தவங்க பிடிச்சிட்டு அவங்க ரொம்ப லவ் கேரிங்காக இருப்பா, ரொம்ப ட்ரூவாக இருப்பா, ரொம்ப ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருப்பா தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஆண்டி சொல்கிறாங்க, நான் ஆசைப்பட்டது ஜிம்மில் தான் ஆண்டி, இந்த லைஃப்பில் வேறு எதுவுமே ஆசைப்படலை, எனக்கு எதுவுமே ஆசைப்பட்டு இருக்குன்னு நினச்சதில்லை, ஒரே ஒன்று ஆசைப்பட்டா ஜிம்மில் மட்டும் தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவன் அன்புக்கும் லவ்வுக்கும் டிசர்வன் பாசன் ஓகேவா சொல்கிறாங்க. சேம் அவனும் அப்படி தான், உன் லவ்வுக்கு டிசர்வன் பாசன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மில் நம்ம டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட்டே தான் அப்புறம் நீங்கள் நாங்கள் முழுசாக அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே, அதுக்கப்புறம் நீயும் ஜிம்மில் ஹாப்பியாக இருக்கணும், இன்னும் நாங்கள் வந்து பார்க்கலான்னு ஆசையாக இருக்குப்பா, வரப்போ வந்து பார்க்கல எனக்கு ரொம்ப ஆசை சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க அங்கிள் ஆண்டி உங்களுக்கு எப்போனாலும் பார்த்து பார்க்கலாம், உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது ஓகேவா, நானே நினச்சிருக்கேன் ஜிம் உங்களுக்கு பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு, இப்போ நாங்கள் கிட்ட போயிடுச்சு ஓகேவா, நீங்கள் எப்போ வந்து பார்க்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க, நாங்கள் இங்கே இருக்க வண்ண கேஸ் கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு எனக்கு ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பாரு வீடு எவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு இங்கே இருக்கா இன்னும் வரட்டும், நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம் சொல்கிறாங்க. சரி ஓகே அங்கிள் ஆண்டி அப்போ சொல்லிட்டாங்க. நமக்கு எதுவும் புக் பண்ணி தரவா சொல்கிறாங்க. இல்லை இப்போ வேண்டாம் நமக்கு ஆஃபீஸ் டைம் வந்து இப்போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க, நான் போவாங்களா ஆமாம் படிப்போம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம் டே போட்டு ரெசல்ட் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அப்போ வீட்டை பார்க்குறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு, வீடு கிச்சன் திங்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, நீட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ டே வந்து டேரக்டாக ஆஃபீஸ் தான் வராங்க, எனக்கு ஒர்க் இருக்குது, இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, மீட்டிங் போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காரு, அப்போ போய் பேசியிருப்பாங்களா, கண்டிப்பாக சமாதானமாக இருக்கும் சொல்லிட்டு நினச்சிட்டு விட்டுட்டாரு. இப்போ ஈவினிங் தான் நம்ம டே தான் ஜிம்மில் பிக் பண்ணிட்டாங்க. டேயோட ஃபேஸ் பார்த்தா அப்படி ஒரு மாதிரி முன்னே இருக்குது. டே அங்கே சொல்கிறாங்க சொல்கிறாங்க டே அது ஓகே டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, எனக்கு நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. இல்லை டே எதாவது பிரச்சனையாக சொல்கிறாங்க, அதெல்லாம் உங்களை சொல்கிறாங்க. இப்போ டே டேரக்டாக இப்போ ஃபஸ்ட் டைம் டே வந்து பேபி பிக் பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு பேபி பிக் பண்ணி போய் விட்டுட்டு தான் ஜிம்மில் பிக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு வந்து டியூட்டி வந்து 7 o'clock தான் முடியும். சரின்ட்டு இப்போ ஜிம் டே வந்து போயிட்டுருக்காங்க. மேபி வீட்டில் தனியாக இருக்கான்னு சொல்கிறாங்க, இல்லை ஹோபி அங்கிட்ட விட்டு வந்துருக்கேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, வீட்டில் இருக்கா சொல்கிறாங்க, தனியாக வா சொல்கிறாங்க, இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நீ வீட்டுக்கு போயிச்சுக்கலாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க டே எதுவுமே சொல்லல. டே ஜிம்னு சொல்கிறாங்க. டே எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாக இருக்காங்க. என்னாச்சு டேக்கு அப்பா அம்மா வந்து என்ன பேசிட்டாங்களா என்ன தெரியல, பயமாக இருக்குது ஜிம்னு நினைக்கிறாங்க. இப்போ ஃபைனில் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இப்போ நம்ம டே தான் பார்க்குறாங்க, போ சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, ஜிம் தான் டே சொல்கிறாங்க போ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டோரை பண்ணிட்டு ஓப்பன் இப்போதாக்கா இந்த பக்கம் நம்ம டேக்கு ஜிம்முக்கு கண்டுபிடிக்கிற விஷயம் அவருக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்க விஷயம் அக்கே இருக்கு. எனக்கு நம்ம ஜிம்மில் அப்பா அவங்க பேபி கூட வந்து எப்படினாக்கா நீர்கள் எப்படி விளையாடிட்டு இருக்காரு, எப்படினாக்கா அந்த குழந்தைங்களை குதிரை சவாரி பண்ணுவோம் சின்ன வயசுல நம்ம அப்பா நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் விளையாடுவோம்னா அதே மாதிரியே ஜிம்மில் அப்பா வந்து நீர்கள் படி ஒரு மாதிரி அந்த முட்டி போட்டிருக்காரு, குதிரை மாதிரி சும்மா முட்டி போட்டிருக்காரு. அது மாதிரி நம்ம பேபி வந்துட்டு அவங்க அப்பா மேலே உட்காந்துருக்கு. கிராண்ட் போங்க சொல்கிறாங்க. அவர் போயிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஜிம்முக்கு நம்ப முடியல. ஜிம்மில் அம்மா பார்த்தாக்கா இந்த பாசோட ஃபுட்டை ஃபீட் பண்ணுறாங்க அந்த குழந்தைக்கு. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டேஸ்ட் திரும்பி பார்க்குறாங்க, டேல ஸ்மெல் பண்ணுறாங்க. டே சொல்கிறாங்க என்னது சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. இப்போ டே அவ்வளோ டோர் லாக் பண்ணுறாங்க, அவ்வளோ ஆசை கூட்டி வராங்க. அம்மா அப்பா ஆசை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னோட அப்பா பார்க்குறாங்க, ஜிம் வண்டி ஆசைட்டாங்க. இப்போ அதில் இருந்து பார்க்குறான் மம்மா ஆசைட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க இறங்கி இல்லை அப்பா பாவண்ட ஆசை போய் இறக்கி விட்றாரு.
இப்போ ஜிம் அப்பா பார்க்குறாங்க, பரவாயில்ல ஜிம் சொல்லிட்டாங்க, விடுங்கப்பா உங்களுக்கு இப்போவே நீங்கள் ஏற்கனவே மயக்கல கூட சொன்னீங்க, மாறிங்க ஹாஸ்பிட்டலில் வந்தீங்க, இப்போ நான் அவனை வச்சு தூக்கி சுற்றிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு எந்திரிங்கப்பா ஜிம் தான் வந்துட்டு எந்திரிக்க வைக்கிறாங்க. அவங்க அப்பாவோட ஷர்ட்டில் கசங்க சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ கஷ்டமும் போயிடுது. டக்குனு ஷர்ட்டில் வந்து தட்டி விடுறாங்க. என்ன தெரியலாம் சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம்ல அப்பாவுக்கு ஒரு மாறி இருக்கு. ஏன்னா அந்த ஜிம்முக்கு அவங்க அப்பா அம்மா மேலே லவ் வந்து கொஞ்சம் கூட மாறவில்லை, அப்படி தான் இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இல்லைன்னு என்ன பண்ணுறா, என் அப்பா அம்மா இது பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அவர் என் கிராண்ட் ஃபா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. அவங்க கிராண்ட் ஃபாதர் அவங்க ஏங்க மாமா என்கிட்ட சொல்லவே இல்லை, எனக்கு கிராண்ட் ஃபா கிராண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி கேட்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கிற எத்தனை டைம் கேட்டுருப்பேன், ஸ்கூலில் நிறைய பேர் கிராண்ட் மேலாம் வராங்க, எனக்கு இல்லையான்னு சொல்லிட்டு எத்தனை கேட்டுருப்பேன், நீ வந்து இல்லை இல்லைன்னு தானே சொன்ன சொல்லிட்டு ஜிம் கேட்குது. ஜிம்கிட்ட பேபி கேட்குது. ஜிம்முக்கு ஒரு காத்து சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஏன்ப்பா நாங்கள் இருக்குன்னு சொல்லவே இல்லையா சொல்கிறாங்க. அம்மா ஒருவேளை நான் நீங்கள் இருக்குன்னு சொன்னால் அவன் கேட்பான், எனக்கு கூட்டு போய் காமிங்க சொல்ல என்னம்மா பண்ணிட்டோம், நீங்கள் தான் எங்கள் கரண்ட் வராதுன்னு சொன்னீங்க, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அதுக்கு தான் நான் சொல்ல சொல்கிறாங்க. ஏன்ப்பா அட்லீஸ்ட் இருக்காங்க கொஞ்சம் தூரமாக இருக்கான்னு சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சரி விட்டு தப்பு எங்கள் மேலே தான் சொல்லிட்டு பார்ப்பல் என்ன கோவப்படுது அம்மா கிட்ட, நான் தான் வந்து சொன்னேன் ஓகேவா, அப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் தப்பு பண்ணிட்டு ஓகேவா, அவங்க அம்மா தப்பு இல்லை சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அச்சோ சாரி மாமா சொல்கிறாங்க. ஓகே என்ன சொல்கிறாங்க பாரு, கிராண்ட்ஃபா கிராம கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டாங்க சரியா, அவங்க மேலே அப்படி எல்லாம் வந்து ப்ளே பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அவங்களுக்கு வலிக்குண்டா சொல்லின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு அம்மா பார்க்குறாங்க. இல்லைப்பா சொல்கிறாங்க. இல்லைம்மா இருக்கட்டும் சொல்கிறாங்க. நீ நார்மலாக ப்ளே பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. கிராண்ட் பாப்பா அவங்க ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிம்முக்கு வந்து அவங்க அப்பா மேலே எவ்வளோ லவ் இருக்குது, அப்போ எவ்வளோ டேஸ் அவள் மிஸ் பண்ணியிருப்பான், நம்மளுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டேபிள் தள்ளி நிற்கிறாங்க. இங்கே வாசல் கூப்பிட்றாங்க. கிட்ட போகிறாங்க. அப்பா நீங்கள் சொல்கிறாங்க பாரு, நான் கிட்ட நிறைய பேசிட்டேன் ஓகே மனசு சொல்லிட்டு நிறைய பேசிட்டோம், இவன் எனக்கு குக் பண்ணி கொடுத்தாங்க சாப்பிட்டோம், அப்புறம் இவன் கிராண்ட் சன் ஓகேவா, இதுக்கப்புறம் நாங்கள் வரலாம்ல, நாங்கள் வந்து இங்கே இருக்கலாம்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறங்கப்பா நீங்கள் எப்போ வரலாம், எப்போ இருக்கலாம், இவன் உங்கள் கிராண்ட் சன் தான், இவன் சொல்கிறாங்க. இவன் எங்களோட டே அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது சொல்கிறாங்க. இவன் எங்களோட டே, நீ எங்களோட ஜிம்மிட் ஓகேவா, நீங்கள் 3 பேருமே எங்களோடது ஓகே, நீங்கள் 3 பேர் ஹாப்பியாக தான் நாங்கள் ஹாப்பியாக இருப்போம் அப்போ சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ பேபி பார்க்குறது கிராண்ட்பா என்னை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படி சொல்லிட்டு பேபி கேட்குது. ஏன்னா இதுக்கு நான் எங்கேயும் போனதே இல்லை, இங்கே ஹாபி அங்கிள் ஜேகே அங்கிள் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் போவோம், நான் வேறு எங்கேயும் போனதே இல்லை, எனக்கு வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. உன்னோட அம்மா ஓகே சார் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்பா அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டேவை பார்க்குறாங்க. டேட்டை கேட்குவோம். டே பார்க்குறாங்க. அங்கிள் இங்கே பாருங்க கூட்டிகிட்டு போங்க, இவங்க கிராண்ட் சன் ஓகேவா, நீங்கள் உங்கள் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் ஒன்றா கூட்டிகிட்டு போங்க, உங்களுக்கு ப்ளே பண்ணுங்க என்ன பண்ணுங்க ஓகேவா, உங்களோட கிராண்ட் சன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம்மில் போக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக சொல்கிறேன், எனக்கு நிஜமாப்பா நிஜமாக தான் அங்கிள், ஏன்னா நீங்கள் என்னோட ஜிம்மில் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க, அதே மாதிரி இவன் எங்கள் பையனுக்கும் நீங்கள் ரொம்ப நல்லா வளர்ப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் வேணா நீங்களை கூட வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ நின்று பார்க்குறான். கேட்டா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்துக்கு, இல்லை நான் வந்துட்டு அங்கெல்லாம் இருக்க மாட்டேன், நான் கிராண்ட் வீட்டை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், மற்றபடி நான் அங்கெல்லாம் இருக்கணும், உங்க கூட தான் இருப்பா சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட அம்மா கூட இல்லாமல் தூக்கமாக வர சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னோட அப்பா பார்க்குறாங்க. சரி பண்ண நான் தூக்கிட்டு போய் காட்ட விட்டா சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. சரி ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ டைம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் போகிறேன் சொல்லிட்டு வா சொல்லிட்டு இப்போ என்ன கூட்டிகிட்டு நம்ம பேரண்ட்ஸ் போயிடறாங்க. ஜிவன் டேவை பார்க்குறாங்க. ஜிவனுக்கு ஒரு மாதிரி கேட்பட்டே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டே சொல்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் பண்ணல சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு எதுக்காக வந்துட்டு அங்கிட்ட அப்படி சொன்னால் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பண்ண தப்பு இல்லையா, அன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப்பில் ஹால் பண்ணாங்க, ஒரு மனசு எவ்வளோ காயப்பட்டு கொடுத்துன்னு சொல்கிறாங்க. டே அப்படி வந்துட்டு பேசவே இல்லை, அப்படி ஜிம்மில் போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். என்னாச்சு டே சொல்கிறாங்க. ஏன்டா நம்ம லவ் பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. ஏன்னா லவ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஜிம்னு கேட்குறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. பாரு என்னோட நீ வந்து எனக்கு பிகாஸ் இந்த வேர்ல்டுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் நீ தான் ஓகேவா, என் அப்பா வந்து என்னோட அவங்க பிளட்டில் நான் வந்திருக்கேன், எனக்கு அவங்க பிடிக்கும், ஆனால் எந்த ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் எனக்கு ரொம்ப லவ் இருந்துச்சு, அதுக்கு லவ் வைக்க அந்த லவ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போல்லாம் எப்போவுமே எனக்கு அவ்வளோ லவ் இருக்குது. அவங்க அன்றைக்கி பண்ண தப்பு தானே, எனக்கு எவ்வளோ ஹார்ட் ஆகிருக்கும், மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கும், அன்றைக்கி என் மனசு எவ்வளோ வலிச்சு தருவேன், என் அப்பா அம்மா தான் அந்த அவங்க பண்ண தப்பு தானே, அவங்க வேணாம் பிடிக்குன்னு சொன்னால் கூட நான் வந்து அமைதியாக இருப்பேன், ஆனால் வந்துட்டு நீ அனதான் சொல்லிட்டாங்க, அது எனக்கு எவ்வளோ ஹார்ட் பண்ணியிருக்கோம் சொல்லி சொல்கிறாங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உண்மையாகவே நான் எனக்கு தெரியல, நான் என்ன ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருப்பேன் போல், அதனால தான் எனக்கு நீ கிடச்சிக்கு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ மீன் சொல்கிறாங்க. லவ் யூ டூ டே அவங்க ஸ்கிம்ல டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அப்படி பார்த்தா நம்ம பேபி தான் நான் அது வந்துட்டு அந்த வீட்டுக்கு ஒரு பார்த்து ஷாக் ஆகிடுது. கிராண்ட்பா சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இவ்வளோ பெரிய வீட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. அச்சு தங்கம் இது உன்னோட வீடு தான் ஓகேவா, இது உன்னோட அம்மா உன்னோட அப்பா அவங்களுக்கு சொந்தமான வீடு தான், 3 பேருக்கு சொந்தமான வீட்டை சொல்கிறாங்க. நிஜமாவா சொல்லிட்டாங்க. ஆமாம் சார், உள்ள வாசல் கூட்டிகிட்டு போனாங்க, எல்லா திங்ஸுமே இருக்குது. இப்போ ஜிம்மில் அப்பா தான் வந்துட்டு இரு உனக்காக நான் வாங்கியிருக்கேன் சார், டாய்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க, ஆனால் கொடுக்க முடியாமல் போயிருக்கானு வாங்கியிருப்பாங்க ஆசையாக. அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் போய் பார்த்தா ஒரு ரூம் கூட்டிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா அவ்வளோ டாய்ஸ், அந்த கார் குட்டி கார்லாம் இருக்குது, இப்போ ஓட்டுற மாதிரி. இதெல்லாம் நம்ம ஜிம் டேலாம் வாங்கி கொடுத்தது கிடையாது, எனக்கு அவங்க வந்து ரொம்ப குழந்தைகள்லாம் வாங்கி கொடுத்து கிடைக்கூடாது சொல்லிட்டு வாங்கியிருக்க மாட்டாங்க, மணி இவ்வளோ வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு. ஆனால் எங்கே பார்த்தா நம்ம கிராண்ட்பா அவ்வளோ வாங்கி வச்சுருக்காங்க. டேப் அந்த பேபி பார்க்குது. கிராண்ட்பா இது எனக்கு ஆசைட்டாங்க, உனக்கு தானே தங்கம் சொல்லிட்டாங்க. கார் எடுத்து ஓட்டி பார்க்குது. ஆச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்கிறாங்க. வீடு ஃபுல்லாக சுற்றி பார்க்குது. அதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கார்டன் பெரிய பெரிய கார்டன். அதுக்கப்புறம் எவ்வளோ நிறைய பேர் இருக்காங்க, மேட் இருக்காங்க. வீட்டு பார்க்க அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையே நம்ம வீடு தானே சொல்லிட்டாங்க. ஓம் வீடு தான் இருந்த தங்கம் அப்படி சொல்கிறாங்க. நான் எங்கே இருக்கவா அப்படி கேட்குது. அச்சோ நீ எவ்வளோ நாள் இருக்கலாம், எவ்வளோ நேரம்லாம் இது இந்த வீடு ஃபுல்லாக கூட இங்கேயே கூட இரு அப்படி சொல்கிறாங்க.
இப்போ பேபிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அச்சோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லி இது எனக்கா சொல்கிறாங்க. ஆமாம் இது எனக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சோ இது எல்லாமே உனக்கு தான்ப்பா சொல்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. உங்கள் அப்பா அம்மாவே மறந்து போயிடுச்சு, போயிட்டு விளையாடிட்டு இருக்கு. எனக்கு எல்லா குழந்தைங்களும் அப்படி தானே, நியூ திங்ஸை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்களே, அப்படி தான் குழந்தை விளையாடிட்டு இருக்கு. அந்த பக்கம் டேன் ஜிம்மில் பார்த்தாக்கா அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு. டேன் என்னாச்சும் உனக்கு நீங்கள் சொல்கிறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதுக்கு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கணும் அந்த அளவுக்கு நினைக்கணும் கூட ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. எனக்கு புரியல சொல்கிறாங்க. 1 வீக் மிஸ் பண்ணது அதை தாண்டி இருக்காங்க, நீ பண்ணியிருக்க நிறைய விஷயம். ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஜோட்டே இங்கே பாரு, நீ எனக்கு அது நிறைய பண்ணியிருக்கட்டு, எனக்காக நிறைய பார்த்து பண்ணியிருக்க. ஏன்னா வந்துட்டு ஒரு டாக்டராக வந்துட்டு நான் வந்து டாக்டராக இருக்கிறது ஹெல்ப் பண்ணியிருக்கேன். பேபி பிறந்தப்ப நீ தான் பார்த்துக்கிட்டேன், பேபி வளர்த்ததே நீ தான் ஓகேவா, என்னையும் சரி பேபி சரி சேர்த்து நீ தான் பார்த்துக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது நமக்கு எதுவும் நான் பண்ணதில்லைட்டே, நீ தான்ட்டு எனக்கு எல்லாம் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் லவ் மட்டும் தான் பண்ணியிருக்கணும் சொல்கிறாங்க. அது மட்டும் போதுமே, அதை தாண்டி என்னடா வேணும் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்லிட்டே தான் ரொம்ப டீப்பாக கெஸ் பண்ணிட்டாங்க, ஜிம்மில் கெஸ் பண்ணிட்டாங்க, டேபிள் பேக் கெஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு பேபி வேறு இல்லையா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல் டேவும் எனக்கு தான் நீ சொல்கிறாங்க. டே வேணா எனக்கு டயர்டாக இருக்கு சொல்கிறேன், எனக்கு தெரியாது ஓகேவா. இது வரைக்கும் ஒவ்வொரு டைம் நைட்டில் பயந்து இருப்பான், எப்படா முழிப்பான், எப்படா அப்பா அம்மா கற்றுட்டு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்கும் தெரியுமா. வண்டி கூட நம்ம பிறந்ததுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்கவே முடியல சொல்கிறாங்க. அச்சோ அப்படி சொல்லக்கூடாது, இல்லைடா நான் சொல்கிறதுனா ஃபுல்ஃபில்டாக ஒரு மாதிரி ஹாப்பியாகவே இருக்காது, பயத்தோடயே இருப்போம், ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்கும். நீ வேறு அதுக்கு மேலே அவன் ஏஞ்சிருவான் சொல்லி பயமுறுத்திட்டே இருப்பேன். அவன் இருக்கானா இல்லையா நீ பயமுறுத்துப்பேன். ஆனால் நிற்க அதுக்கப்புறம் அது நிற்க வந்து டிஸ்டர்பன்ஸே இருக்குவா, நிற்க வந்துட்டு எனக்கு நீ நான் மட்டும் தான் சொல்லிட்டு அவன் பிறக்கிறதுக்கு நம்ம எப்படி நம்ம அதே மாதிரி சொல்கிறாங்க. அச்சோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்டிம்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறீங்க ஏன் சொல்கிறாங்க. ஆச்சு அப்படின்னாக்கா நீ நைட்டு ஃபுல்லாக தூங்க விட மாட்டியே அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவன் பிறந்ததுக்கப்புறம் நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தா, இல்லைக்கா நீ தூங்க விட மாட்டேன் சார் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேங்க. ஆமாம் அன்றைக்கி உனக்கு சிவராத்திரி தான் சொல்கிறாங்க. சிவராத்திரியா சார் ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. வேணாட்டே வேணா சொல்கிறாங்க. எனக்கு வேணும் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. 2 பேரும் அவ்வளோ ஒரு மாதிரி இங்கே இருக்குது. அந்த பக்கம் பார்த்தா பேபி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுக்கும். நைட்டு ஃபுல்லாக அவங்க பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட தூங்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிம் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டே பார்த்தா அப்படி ஜிம்மில் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. நீ மட்டும் எப்போ அப்போ பார்த்த மாதிரி அப்படியே இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க ஏன் நீ மட்டும் அப்படி தானே இருக்கா சொல்கிறாங்க. டேக் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியாக இருந்துச்சுமா இருக்கும். என்னால் தான் ஒரு இன்ச்சு கூட நகர முடியல. ஃபோன் பண்ணி லீவ் சொல்ல ஹாஸ்பிட்டல் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேங்க. அட்ரஸ் சொல்கிறாங்க. என்னன்னு இருக்கும் சொல்லிட்டேன், எனக்கு தெரியுமா நடக்க முடியாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. நீ ரொம்ப மோசம் டே சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் சான்ஸ் கிடச்சிச்சு, அதான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. கேடி ஜிம் சொல்லிட்டு டேவுக்கு க்ளோஸாக இருக்கிறாங்க. ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக எனக்கு என்ன ஹாப்பினஸ் குறைச்சல், அதை ஏஞ்சல் மாதிரி நீ இருக்க அந்த வேர்ல்டு எனக்கு யாரில் இப்போ நீ தான் வந்து அதுக்கப்புறம் என்ன மொத்தம் சந்தோஷமாக நீ தானே சத்தியா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அம்மா என்ன சொல்கிறாங்க. அவன் ஃபோனே பண்ணலடா, நான் கூட பார்த்து சரி ஃபோன் பண்ணுவான் அழுவானோ ஒன்று அப்பா அம்மா ஃபோன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பார்த்தா அப்போ இருக்கும் ஃபோன் பண்ணவே சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆகுது. அதான் நேற்று 8 o'clock ஆகிடுச்சு இன்னமும் ஃபோன் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஒரு வேளை சொல்கிறாங்க நீ ஃபோன் பண்ணி கேள்விட்டே சொல்கிறாங்க. வேறு நம்ம ஃபோன் பண்ணால் அவங்க என்ன நினச்சிப்பாங்க ஓகேவா, அவங்க கூட இருக்கட்டும், எப்போ அவனை அழகானா கூட்டிட்டு வந்து விடுவாங்க சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. சரி மறுபடியும் பாத் பண்ணலாமா சொல்கிறாங்க. வேணா போ சொல்கிறாங்க. வாடா ப்ளீஸாக சொல்கிறாங்க. சரி ஓகே சரி இப்போ 2 பேர் போய்ட்டு பாத் பண்ணுறாங்க. பாத் பண்ணிட்டு வந்து உட்காராங்க. சோஃபாவில் இப்போட்டே வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணிருக்காங்க நம்ம ஜிமினுக்கு. கரெக்டாக இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஏன்னா பேபிக்குமே பாஸ்வேர்ட் தெரியும். அது ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா இந்த பக்கம் ஜிம்மும் டேவும் உட்காந்துருக்காங்க. டே வந்து ஃபுட்டை ஃபீட் பண்ணிருக்காங்க. ஜிம்மில் அப்பா பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா அம்மா சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. டே ஜிம்மில் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க இல்லையா, அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் லின் பார்க்குறாண்டா அம்மா சொல்கிறாங்க. லின் எப்போ வந்து சொல்கிறாங்க. இப்போ தான் சொல்லிட்டு வராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அம்மா இவன் அழுதானா சொல்கிறாங்க. அழவே இல்லை பார்த்துட்டாங்க. இப்போ பேபி பார்க்குறது அம்மா இல்லடா, இதுக்கப்புறம் உங்க கூட இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் நான் கூட இருக்க மாட்டேன்டா, நான் வந்து கிராண்ட் கூட இருக்க போகிற சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் நீ எதனால் அப்படி இருக்கேன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே கண்டிப்பாக நிறைய திங்ஸ் இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் பார்லின் நீ வந்து எக்ஸைட் ஆகிட்டேன் அதனால சொல்கிறேன் ஓகேவா. ஒரு 4 days போனால் உங்களுக்கு அதெல்லாம் போர் அடிச்சிருக்கும். அப்புறம் நீங்கள் வந்துடுவேன். அது வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் கஷ்டமாக இருக்கும் சரியா. நான் இங்கே சொல்கிறாங்க. அம்மா நான் அப்படி சொல்ல, நான் என்ன சொல்கிறேன்னாக்கா அங்கே நிறைய திங்ஸ் தான் இருக்குது. ஆனால் அதை தாண்டி கிராண்ட் இருக்காங்களே அவங்க நிறைய பேசுகிறாங்க, நிறைய ஸ்டோரி சொல்கிறாங்க, நிறைய மிஸ் பண்ணுறாங்க உங்களை. அதெல்லாம் அவங்க கூட இருக்கிறது ஆசையாக இருக்குது. கொஞ்சம் டேஸ் நான் அவங்க கூட இருக்கவா சொல்லி பேபி கேட்குறது ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கேன். ஜிம் பேபியுமே மெச்சூரிட்டியான ஒரு குழந்தை தான். ஆனால் நீ சொல்கிறாங்க நான் எல்லாமே இருப்பே ஆசைறாங்க. நான் எல்லாமே நீங்கள் எல்லாமே இருப்போம் எப்படின்னாக்கா நான் ஃபோன் பேசுகிறேன் டெய்லி வந்து என்ன பாருங்கள் ஓகேவா. நான் அங்கே இருக்கேன், கிராண்ட்மா வீட்டில் இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே நான் வந்து அவங்க ரூம்குள்ளே போனேன். அங்கே உங்களை குட்டி வயசு கூட இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு. நான் அங்கே இருக்கம்மா ப்ளீஸம்மா சொல்லி பேபி கேட்குது. நீ இருந்து பேர் நினைச்சிட்டாங்க இருந்துப்பாம்மா ப்ளீஸம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா அம்மா பார்க்குறாங்க. அங்கே பார்ப்பா நான் கேட்டேன் அவன்கிட்ட என் இப்போ திங்ஸ்லாம் கொடுத்துட்டு வீட்டில் கூட நான் வச்சிடறேன், நீ வந்துட்டு அப்பா அம்மா கூட தான் இருப்பான்னு சொல்லி கேட்டேன். இல்லை கிராண்ட் பார்க்குறேன் எனக்கு திங்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு நீங்கள் தான் வேணும், எனக்கு உங்க கூட நிறைய பேசணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட தான் ஹாப்பியாக இருக்கும், ஸ்டோரி சொல்லுவாங்க, வெளில கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். நான் இதுக்கு அப்பா அம்மா கூட வெளில போயிருக்கேன், இப்போ உங்க கூட இருக்க ஆசையாக இருக்கா இருக்குவான்னு சொல்லி கேட்குறான். நீ என்னப்பா சொல்லின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம் டேவை பார்க்குறாங்க.
என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கிள் இங்கே பாருங்கள், எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் பையனை எங்களை விட நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அங்கிள், நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க ஓகேவா. நீங்கள் உங்க கூட தான் நிறைய நல்ல விஷயம் கற்றுப்பான். என் ஜிமின் எப்படி வந்துட்டு ரொம்ப நல்ல பையனாக ஒரு பியூர் ஹார்ட்டாக வளர்ந்துருக்கணும், அதே மாதிரி அவனும் வளருவான். அவன் என் கூட தான் கூட சேட்டை பண்ணுவான், நிறைய எங்களை வந்துட்டு என்னை கூட திட்டுவான், சண்டை போடுவான் சொல்லிட்டாங்க. என்னத்துக்கு ஆமாப்பா ஆமாம் அங்கிள், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, நீங்களே வச்சுக்கோங்க. அவனுக்கு எப்போலாம் பார்க்கணும் தோணும் அப்போ நாங்கள் உடனே வந்து பார்க்குறோம், நாங்கள் இங்கே தானே இருக்கோம், வீடு பக்கத்தில் தானே இருக்கிற வந்து டக்குன்னு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. போய் பக்கத்து டேட்டா நிஜமாக சொல்கிறேன், ஆனால் இருக்கவா சொல்கிறாங்க, உனக்கு ஓகேன்னு இருடா சொல்கிறாங்க. கூட ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு, அங்கே இருக்கிறதுக்காக எங்களுக்கு ஒரு மாதிரி பாசம்லாம் கிடையாது ஓகேவா. எப்போலாம் டைம் கிடைக்குது நாங்கள் உடனே வந்து பார்க்குறோம் சரியா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, தேங்க்யூ மம்மா, தேங்க்யூ டாடா சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு போயிட்டு சரி ஓகே அப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க, ஜிம் நெக்க ஃபுல்லாக கிஸ்ஸாக ஒரு மாதிரி இருக்குது, அவங்களுக்கு ஷையாக போயிடுது. அச்சோ அப்போ என் பையனுக்கு அகன குட்டி பாப்பா வரும் போலியே சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. சரி இப்போ ஓகே பாப்பா தூக்கிட்டு போவா சொல்கிறாங்க. அம்மா அவ்வளோதான் நான் சாப்பிட்டு போங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் சாப்பிடுங்க, நாங்கள் கிளம்புற சொல்லிட்டு போக தான் வந்தோம் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ மேபி தான் ஜிம்மில் 6லேயும் எப்படி ஒரு பெக் பண்ணுது. இப்போ டே பார்க்குறேங்க எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்போ பார்க்குறேன் என்னாச்சு பா சொல்கிறாங்க. ஜிம்மில் அது ஒன்றும் இல்லைம்மா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் பேபி சொல்லுது அது ஒன்றும் இல்லை கிராண்ட்மா, நான் வந்து என் அம்மா வலிப்பில் கிஸ் பண்ணேன், டேடாக்கு பிடிக்காது அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி போயிடுது. டே பார்க்குறாங்க இல்லைன்னு என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் அவங்களுக்கு பிடிக்காது தானே, நீ மட்டும் தான் நாங்கள் லிப்பில் கிஸ் பண்ண சொல்லுவா சொல்கிறோம். பேபி சொல்லலாம். இப்போ ஜிம்மில் அப்பா புரிஞ்சிருச்சு. சரி ஓகே சொல்லிட்டு வாப்பா அப்படி சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க இந்த பக்கம் ஜிம்முக்கு டேக்கும் ஷே இருக்குது. டேட்டே அவனுக்கு கூட கோவம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பேபியை கூட்டிட்டு போய் இங்கே பாரு ஜிம்னா இங்கே பாரு டே வந்து ஜிம்மில் பேசக்கப் பண்ணுறாங்க. என்னென்ற மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு தான் கிராண்ட் அப்பா அம்மா அதுவுமே அந்த ஒரு மாதிரி எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அட்லீஸ்ட் நம்ம குழந்தைக்காக பாரு நம்ம அப்பா அம்மா இருக்கும். அப்புறம் உன்னோட அப்பா அம்மா கிராண்ட் ஃபாவர் இருக்காங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி தெரியுமா. இது வரைக்கும் நம்ம மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் இப்போ அவனுக்கு எல்லா லவ்வும் கிடைக்க போகுது. ஏன்னா அவன்கிட்ட நிறைய நல்ல ஹாபிட்ஸ் இருக்குது. அது எல்லாமே உன் அப்பா மட்டும் தான் உனக்கு வந்தது. அவங்க வந்துட்டு என்ன ரிச்சான பையனாக இருந்தாலும் உங்களை அழகாக வளர்த்துருக்காங்க. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ரெஸ்பெக்ட் பண்ணணும், இப்படி தான் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா. அது எல்லாமே எனக்கு தெரியல சொல்லிட்டாங்க. நம்ம கூட அவங்க சொல்லி தர மாட்டோம், ஆனால் அவங்க சொல்லி தருவாங்க ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே வந்து அவங்கள்ட்ட பிரிச்சுட்டு ஒரு 5 இயர்ஸாக பிரித்து வச்சிருக்கேன். அந்த கில்ட்னஸ் எனக்கு இருந்துச்சு. இப்போ என் பையன் போயிட்டு அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகேவா. அவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் அவங்க கூட. அவங்க இருக்கட்டும் ஓகேவா. தப்பு இல்லை சொல்லிட்டாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் லவ்லாம் ரொம்ப ப்ரீஷியஸானது ஓகேவா. அவங்க எவ்வளோ டேஸ் இருப்பாங்களோ அப்படி இருக்கவங்க கூட நம்ம விட்டுறணும் ஓகேவா. குழந்தைங்களா சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இதுக்காக இவ்வளோ லவ் பண்ணுற சொல்லி ஜிம்முக்கு போயிட்டு டீப்பாக கிஸ் பண்ணிட்டாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னடா அவனே கொடுக்குறான்னு சொல்லிட்டு இப்போ அவரும் ஏதாச்சும் சான்ஸ் சொல்லிட்டு டீப்பாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் அவ்வளோ லவ்லியாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ டே கேட்குறாங்க இப்போ ஓகேவா அகைன் ஒரு பேபி பெற்றுக்கலாமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அகைனா சொல்கிறாங்க ஒரு பேபி பெற்றுக்கலாம்டா, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல சொல்கிறாங்க. இப்போ வந்து இல்லைன்னா பார்த்துக்கிறதுக்கு அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துக்கிட்டோம், நம்ம அகன் பேபி பிளான் பண்ணுவோமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. பண்ணுமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்மகிட்டையும் ஓகே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அந்த பக்கம் பார்த்தா பேபி அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வெக்கேஷன் விட்டா அது வந்து ஃபாரினாக போயிட்டுருக்கு. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் அங்கே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அப்போ ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். பக்கம் ஜிமின் டே தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது பேபி வந்துட்டு அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸில் போய்ட்டு ஒரு 5 மந்த் இருக்கும். அங்கே வந்து ஜிம்மில் அப்போ தான் ஸ்கூல் ட்ராப் பண்ணுவாங்க, பிக் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபுல் நேரம் ஒர்க்குமே நம்ம பேபி கூட தான் ப்ளே பண்ணுவாங்க. பிஸ்னஸ்லாம் வந்துட்டு அவங்க மேனேஜர் வச்சு பார்த்துப்பாங்க. அப்புறம் டேவும் அப்போ வந்துட்டு கவனிச்சுப்பார் எல்லாமே. ஆனால் டே வந்து அவர் பிஸ்னஸை கரெக்டாக இருப்பார். நம்ம ஜிம்மில் அப்பாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணார் பிஸ்னஸில். அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க 5 மந்த் ஆகிட்டு இன்றைக்கி தான் டே வந்து பிக் பண்ண வராங்க. ஜிம்மில் காரில் உட்கார அவ்வளோ ஒரு மாதிரி டயர்டாக இருக்காரு. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. எனக்கு தெரியல டேஸ்ட் ஜிம்மில் சாஞ்சிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. மேபி இருக்குமா கேட்குறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்ப்போமா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப அவசரம் இருக்குது சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்ப்போம்டா ப்ளீஸ் தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் சரி ஓகே சொல்கிறாங்க. நீ டாக்டர் அப்படின்னு அவசரம் இருக்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது நான் டாக்டர் தான், அதுக்காக எனக்கு அவசரம் இல்லாமல் இருக்குமா நான் கேட்குறாங்க. சரி வாசிட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம டேவும் ஜிம் 2 பேருமே அந்த கிட்ட செக் பண்ணுறாங்க. ஜிம்னா டேப் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. ஜிம் டேப் பார்க்குறாங்க. பார்த்தா பாசிட்டிவ் ஆகிடுச்சு. இங்கே பாரு நீ பாசிட்டிவ் எடுக்க பாருன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நிச்சயமாக அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. தட்டிப்பா ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டேக்கு. இப்போ அப்படியே டேவும் ஜிம் அன்றைக்கி தான் நம்ம ஜிம்மில் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஃபைனல் அவங்க இன்றைக்கி வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. இப்போ 2 பேரும் ஜிம்மில் டேவும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் போகிறாங்க. அந்த பக்கம் பேபி தான் கியூட்டாக நம்ம ஜிம்மில் அம்மாட்ட பேசிட்டு இருக்கு. ஜிம்மில் அம்மாவும் ஃபுட்டை ஃபீட் பண்ணிட்டுருக்காங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. வா உனக்கு இப்போ தான் வரணும்னு தோணுதா சொல்கிறாங்க. இல்லைம்மா சார் ஜிம் உள்ள வராங்க. டே ரொம்ப ஹாப்பியாக வந்துருக்காங்க. இப்போ டேயோட அப்பா ஜிம்மில் பார்க்குறாங்க. டேயாங்க சொல்கிறாங்க. என்ன அங்கிள் சொல்கிறாங்க. பாருப்பா இந்த மேனேஜருக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேன் தெரியுமா, அவர் நிறைய சொதப்பி வச்சுறாரு, அவருக்கு வயசாகுதில்ல கொஞ்சம் பார்த்துக்கட்டே அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அப்போ ரொம்ப ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. இந்த பிஸ்னஸை யாரை பார்த்துக்கிறது, ஜிம்மின் டாக்டராக இருக்கா மாதிரி யாரை பார்த்துக்கிறது அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அப்புறமா ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே அங்கிள் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு வந்து உட்காராங்க. அவர் லேப்டாப் எடுத்து கொடுத்துறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா எங்க அங்கே பாருங்கள் இப்போ தானே வந்தாங்க, வந்துட்டு ஒரு ஜூஸ் எதுவுமே குடிக்க வைக்கல, அதுக்குள்ளே ஒர்க்கு ஊற்றி கொடுத்துருவீங்கன்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இருப்பா ஜூஸ் போட்டு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு நாங்கள் கொடுக்குறாங்க. இப்போ
ஜிம் பார்க்குறேங்க இல்லைன்னு அப்படி சொல்லிட்டாங்க. இல்லை வந்து ஜிம் லேப்பில் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு மம்மா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சாஞ்சிக்கிறாங்க ஸ்டொமக் மேலே. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் எப்படி போகுது சொல்லிட்டு ஹேர்லாம் ரப்பர் விட்டு பேசிட்டு இருக்காங்க. எனக்குலாம் போகுது, நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லிட்டு நல்லா இருக்கணும் தாங்க சொல்லிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிட்டா. உங்களுக்கு தெரியுமா அங்கே அன்வான்ட் டெய்லி இந்த அவங்கள பற்றி பேசிட்டே இருப்பா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. ஜிம்ல அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்குற க்ளோவிங்காக. என்னப்பா ரொம்ப க்ளோவிங்காக இருக்க ஃபேஸும் சொல்கிறாங்க. அம்மா நானே டயர்டாக இருக்குமா சொல்லிட்டாங்க. ஏய் போய் சார் சார் ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. சொல்லுப்பா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆசை கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இதான் சொல்லிட்டு. இப்போ ஜிம்னா அப்பாவும் டேவோட ஜிம்னா அப்பா பார்க்குறாங்க. என்னாச்சுப்பா ஆசை கேட்குறாங்க. இப்போ டேக்கு ஒரு செய்ய இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜிம்னா இல்லைன்னு அப்படி சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்லிட்டாங்க. உனக்கு ஒரு குட்டி பம்பு அதை குட்டி தம்பியோ குட்டி பாப்பா வந்து எப்படி இருக்கும் சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேபி சொல்லுது. ஆனால் எப்போ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஜிம் பார்க்குறாங்க. அதுவா இன்னும் கொஞ்சம் டேஸில் வந்துட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நிஜமாவா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆமாப்பா சொல்கிறாங்க. ஜிம்ல அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காச்சோ. நாங்கள் தான் ஒரு பேபியோட ஒருத்தர் விட்டுட்டோம் நிறுத்திட்டோம். அட்லீஸ்ட் நீ ரெண்டு குழந்தை பெற்றுக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா சொல்லிட்டு ஜிம்ல அம்மா போய் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ போய் பார்க்குறதுக்கு ரன் பண்ணி நானும் சொல்லிட்டு அது போய்ட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கு. ஜிம்ல போயிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அவங்க ஹாப்பியாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி மாமா குட்டி பாப்பா வரப்போகுதா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. டே அப்படி கூப்பிடுறது. இப்போ டே பார்க்குறேன் என்ன சொல்லிட்டாங்க. குட்டி பாப்பா வரப்போகுது சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்க தேங்க்யூ டே போய்ட்டு டேவோட சீக்கிரம் கிஸ் பண்ணிட்டு இருக்கு. டேக்கே ஒரு மாதிரி ஷையாக இருக்கு. ஏன்டா சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நீ வந்து எனக்கு ஃபைனல் எனக்கு கிஃப்ட் கொடுக்க போகிற சொல்லிட்டாங்க. ஆமாம்மா கிஃப்ட் தான் சொல்லிட்டாங்க. இப்போ அப்படி 1 இயர் ஆஃப்டர் பார்க்கலாம்டா க்யூட்டா இங்கே ஒரு கல்வி பிறந்திருக்கா. டே பார்க்குறாங்க. அவர் செம்ம அழகாக இருக்குது. அப்படி ஜிமின் மாதிரி இருக்குது. ஜிம்ல அப்பாவுக்கு இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாரு என்னோட கிராண்ட் டாட்டர் வந்து என்னோட பையன் மாதிரியே பிறந்துட்டா அப்படி சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா பையன் வந்து டே மாதிரி இருப்பானா பாப்பா வந்து ஜிமின் மாதிரி பிறந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்க பாரு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. ஏப்பா ஜிமின் உனக்கு வந்து தங்கச்சி பிறந்தா நான் வந்துட்டு மினின்னு பேர் வைக்கலாம்னு நினச்சேன். நான் மினின்னு வச்சிருவா சொல்லிட்டாங்க. பேபி பார்க்குது. மினியா சொல்லிட்டு பார்த்துருக்கோம். மினின்னு பேர் வைக்கலாம் சொல்லிட்டாங்க. ஆமாம்மா என் அம்மா கூட மினியாக தான் இருக்காங்க சொல்லிட்டாங்க. குட்டியா சொல்லிட்டு ஜிமின் சொல்ல பேபி சொல்ல. இப்போ டே பார்க்குறாங்க. அப்படியா அவங்க அம்மா குட்டியாக இருக்காங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அப்போ பாப்பாவுக்கும் உன் பேர் வச்சிடலாமா அவள் பேர் கிம் மினின்னு வச்சிருந்தா சொல்லிட்டாங்க. நல்லா இருக்குது சொல்லிட்டு இப்போ பேர் வச்சுட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது நம்ம ஜிம்மில் அப்பா அம்மா நம்ம பேபி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் ஜிம் டேஸ்ட்டில் வந்து அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. நம்ம பேபி வந்து எப்பவுமே அந்த பையன் இருக்கானா எப்போ ஜிம்மில் அப்பா மட்டும் இருப்பாங்க. வீக்கெண்டான இங்கே வந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மு குட்டி பாப்பா வந்து நம்ம ஜிம் டேவும் பார்த்து ரொம்ப க்யூட்டாக அழகாக பார்த்துருக்காங்க. இதெல்லாம் உங்கள் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி எண்டிங்காக முடிச்சிருக்கோம். பிடிச்சிருக்கோம். ஓகே பாய் டேக் கேர் எவ்ரிவன்.